மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டைம் டிராவல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். தான் காதலி கூட எப்படியான்னு சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோ ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ணுவான். அப்படி டைம் டிராவல் பண்றதுனால என்ன ஆகுது, கடைசியா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்தானா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தவனையும் ஒரு போறதான் காட்டுவாங்க. அப்ப அப்படியே வாய்ஸ் ஓவர்ல கரண்டா இருந்த ராஜா இறந்து போனனால அவரோட பையன் எப்படியான்ட்டு ராஜா பதவி அடையணுங்கிறதுக்காக நிறைய நல்லவங்களை சூழ்ச்சி பண்ணி கொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் அந்த ஊர்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அவனோட ஒய்ஃப் கிட்ட ஒரு டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டு, எனக்கு உன் கூட வாழ இனிமேல் இஷ்டம் இல்ல, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதனால நீ உன்னோட ஊருக்கே திரும்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அந்த ஒய்ஃபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. ஆக்சுவலி இந்த ஒய்ஃப் தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு நான்சி. இப்போ நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பேப்பரை நீட்டின உடனே அவ நம்ம குழந்தைக்காவன் நீங்க யோசிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதல வாங்கிக்காம, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுருவான். இதனால நம்ம ஹீரோனும் அப்படியே மனசுடைஞ்சு அங்க இருந்து கிளம்ப அடுத்த செகண்ட்லயே பார்த்தா நம்ம ஹீரோவை 4-5 பேர் சுத்து போட்டுருவாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம ஹீரோ அப்படியே, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும், இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைக்கும் என் மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், அதனால நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்பா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெளிவா காட்டுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜா பதவிக்காக ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அவன் தான் ஆக்சுவலி இறந்து போன ராஜாவோட ஃபர்ஸ்ட் பையன். ஆனா அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது போல. சோ அதனால இறந்து போன ராஜாக்கு அடுத்து நம்ம ஹீரோ தான் ராஜாவாக வேண்டியது இருக்கும். அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோயின் மேல பழிய போட்டு அவங்கள போட்டு தள்ள பிளான் போட்டிருப்பான். ஆனா இதை முன்னாடியே கணிச்ச நம்ம ஹீரோ நீங்க இருக்க கூடாது, அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சேஃபா அவங்க ஊருக்கே அனுப்புறதுக்காக தான் இப்படி பிளான் போட்டு அவளை ஹர்ட் பண்ணி இங்க இருந்து அனுப்பிச்சிருப்பான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளோட அப்பாவோட ஊருக்கே போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவளுக்கு பிரசவ வலி வந்துரும். அதனால பக்கத்திலே ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்க சுத்தி இருந்த வேலைக்காரங்க எல்லாரும் அவளுக்கு டெலிவரியும் பண்ணிருவாங்க. ஆனா அந்த குழந்தை பிறந்த உடனே அங்க இருந்து ஒரு வேலைக்காரி வேகமா அந்த குழந்தைய தூக்கிட்டு கொல்றதுக்காக போவா. பாவம் நம்ம ஹீரோயினே ஏற்கனவே வீக்கா தான் இருப்பா, பட் இருந்தாலும் தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னு பின்னாடியே போனா, இப்ப அந்த வேலைக்காரி நம்ம ஹீரோயினை பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க மேடம், உங்க அப்பா இந்த குழந்தை நம்ம ஊருக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஏன்னா இந்த குழந்தை மட்டும் அங்க வந்துச்சுன்னா அந்த வில்லன் கியூ நம்ம ஊரை மொத்தமா அழிச்சிருவான், அதனாலதான் உங்க அப்பா இந்த குழந்தைய பிறந்த உடனே கொலை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். அந்த வேலைக்கார லேடி அப்படியே கையில குழந்தையோட பக்கத்துல இருந்த கிணத்துக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிக்குவா. இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி அவ குழந்தை இறந்து போயிரும். இதை நினைச்ச அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லன் கியூ வந்து, இனிமேல் நான் தான் அந்த நாட்டுக்கே ராஜா, போன குழந்தைய நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை ராணியா கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, என்னை விட்டு என் குழந்தை போயிருச்சு, என் ஹஸ்பண்ட் என்ன வேணான்ட்டு உதறிட்டு போயிட்டான், இதுக்கடுத்து நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அதை எடுத்து குத்திக்கிட்டு சூசைட் பண்ணிடுவா. என்னடா இது, ஆரம்பத்துல ஹீரோயினை போட்டு தள்ளிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோவை இப்ப ஜெயில தான் போட்டு வச்சிருப்பான். அவனுக்கு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துரும். இது தெரிஞ்சனும் அவனால ஏத்துக்கவே முடியாது, அப்படி கத்தி அழுவான். அதுக்கடுத்து எப்படியோ அந்த ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஒரு மந்திரவாதியை தான் பார்க்க வருவான். அங்க போயிட்டு, எனக்கு என்னோட மனைவி திரும்பி வேணும், இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண காத்திருக்கேன் அப்படின்பானா. அதுக்கு அந்த மந்திரவாதியும், இந்த உலகத்துல இனிமேல் நீ அவ கூட வாழ முடியாது, ஆனா இதே மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு, அதுல உன்ன மாதிரியும் ஒரு ஆள் இருக்கலாம், உன்னோட மனைவி நான்சி மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம், அப்படிப்பட்ட உலகத்துக்கு நான் இப்ப உன்னை அனுப்புறேன், இது உனக்கு ஒரு மறு ஜென்ம மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை வேற ஒரு உலகத்துக்கு டைம் டிராவல் பண்ண வச்சிருவாரு. இப்போ அந்த புது உலகத்துல பார்த்தா நம்ம ஹீரோ ராஜாவா இருப்பான். ஆனா அந்த உலகத்துக்குள்ள என்ட்ரான உடனே நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். இந்த புது உலகத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் அவன் மைண்டுக்கு வந்துரும். ஆனா அதெல்லாம் எதுவும் பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டான். அவனோட நினைப்பு எல்லாமே, நான் எப்படியான்ட்டு மறுபடியும் என்னோட ஒய்ஃபை மீட் பண்ணி இந்த வட்டமான் அவ கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோயின் அந்த பேலஸ்குள்ள வருவா. ஆனா அவளை பார்த்தா பொண்ணு மாதிரியே இருக்காது, ஒரு பையன் மாதிரி கவர்மெண்ட் அபிஷியலா உள்ள வருவா. என்னன்னு பார்த்தா இவ தான் இந்த நாட்டோட மினிஸ்டர் போல. ஆனா இவ பொண்ணுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதே மாதிரி பாஸ்ட்ல இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், நம்ம ஹீரோனுக்கு அதை பத்தி ஒன்னும் ஞாபகம் இருக்காது. இதனாலேயே நம்ம ஹீரோ என்னதான் இவ கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம ஹீரோயின் பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஒரு ராஜா, இவ ஒரு மந்திரி, அந்த டிஸ்டன்ஸ்லயே தான் இவ மெயின்டைன் பண்ணுவா. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு அரண்மனையில நம்ம ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவ ரூமுக்கு போலான்னு பாப்பா. அப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவ தான் இந்த நாட்டோட இளவரசி போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா என்னதான் இந்த இளவரசிக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியாதுனாலும் அவளுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தாவே பிடிக்காது. நீ என்ன மந்திரியா இருக்கிற ஓகே, ஆனா எப்ப பார்த்தாலும் ராஜா கூட சுத்திக்கிட்டு இருக்க,
இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு செம காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் கூட வம்பளுப்பா. நம்ம ஹீரோயினும் பொறுமையா தான் இருப்பா. ஆனா அப்ப அந்த இளவரசி ரொம்ப ஓவரா நம்ம ஹீரோயின் மேல டீயெல்லாம் வேற ஊத்தி விட்டுருவா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒண்ணு யோசித்து பாப்பா, இந்த இளவரசியை நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இருந்தே சொல்லியிருப்பான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், நம்ம ஹீரோ எதுக்கு இன்னொரு பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த உலகத்துல நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தர் இறந்திருப்பான்ல, அவனுக்கு இந்த இளவரசியை தான் பிடிச்சிருக்கும். அதனாலதான் அவன் நம்ம ஹீரோயினை விட்டு அந்த இளவரசியை ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ தான் இப்ப இந்த உலகத்துக்குள்ள வந்து அந்த ராஜாவோட இடத்துல இருந்து அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான்ல. சோ இனி அவனுக்கு அந்த இளவரசி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான். ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரியாத நம்ம ஹீரோயின் ராஜாக்கு என்னதான் இருந்தாலும் இந்த இளவரசியை தானே பிடிக்கும், அதனால நம்ம கண்ட்ரோல்டா இருக்கணும் தான் நினைப்பா. ஆனால் அந்த இளவரசி ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா. இதனால நம்ம ஹீரோயினுக்கே கடுப்பாகி அவ இப்ப பதிலுக்கு அவ மேல டீயை ஊத்தி விட்டுருவா. அது மட்டும் இல்லாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த இளவரசி கிட்ட, நான் இனிமேல் உன்னோட பாதையில குறுக்கிட மாட்டேன், அதே மாதிரி நீ என்னோட பாதையில குறுக்கிடாத, நான் இதையே சொல்றேன்னா நான் சீக்கிரமே அரண்மனையில இருந்து ரிசைன் பண்ணிக்கலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோயின் மந்திரி பதவியில இருந்து ரிசைன் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிரும். இது தெரிஞ்சனையும் அவன் கோவமா அவனோட அசிஸ்டன்ட் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பான். இல்ல இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பண்ணாத்திக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப பாய் அப்பியரன்ஸ் இல்லாம அவளோட ரியல் அப்பியரன்ஸ்ல அவளோட வீட்டுல இருப்பா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட, இனிமேல் அப்ப நீங்க பேலஸ்க்கே போக மாட்டீங்களா, ராஜா கூட இருக்க போறது கிடையாதா, உங்களுக்கு நான் ராஜாவை பிடிக்கும்னு நினைச்சேனே அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா, எனக்கு ஆரம்பத்துல அவர் பிடிச்சிச்சு, ஆனா நான் என்ன பண்ணாலும் நான் அவரோட மனசுக்குள்ள போவே முடியாது, ஏன்னா அவர் மனசுக்குள்ள பூரா அந்த இளவரசி தான் இருக்கா, அதனாலதான் நானே எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆக்சுவலி நான் முந்தையே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மாதிரியே இருந்தவனுக்கு தான் அந்த இளவரசியை பிடிச்சிருந்திருக்கும். சோ அதெல்லாம் வச்சுதான் நம்ம ஹீரோயின் இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வெளியே நம்ம ஹீரோயினோட சித்தியும் அவங்க பொண்ணும் ஒரு பையனை கூட்டு வந்து நின்றுப்பாங்க. இந்த பையனை தான் நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்கு இஷ்டம் இருந்திருக்காது போல, அதனால இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருப்பான். ஆனா வந்தவன் இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்த உடனேயும் நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பல்ல எழுச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு இவனெல்லாம் சுத்தமா பிடிக்காது, அதனால நம்ம ஹீரோயின் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல, இந்த கல்யாணம் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவா. ஆனா அப்போ அந்த மாப்பிள்ளை பையனோட நம்ம ஹீரோவோட தம்பியும் கூட வந்திருப்பான். அவன் இப்ப நம்ம ஹீரோயினோட அழகுல அப்படியே மொத்தமா மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான். இதனால நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் கிட்ட போய், நான் உங்களோட மாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனா அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் எப்படினாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ட்டு, அதனால ஏதாண்டு போய் சொல்லி சமாளிக்கணுமேன்ட்டு எங்க மாஸ்டர் ஏற்கனவே ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணணும்ட்டு ரெடியா தான் இருக்காங்க, அது வேற யாருமே இல்ல, இந்த நாட்டோட மந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி நல்லா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் அந்த நாட்டோட மந்திரியே. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அவ்வளவா தெரியாது. சோ இத கேட்டோன்னே நம்ம ஹீரோவோட தம்பியும், சே எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள இந்த பேரழகிய அந்த மந்திரி தட்டி தூக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்போ தன்னோட தம்பியும் ஹீரோயின் மேல ஆசைப்படுறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். ஆனா நம்ம ஹீரோ இப்ப நல்லா புரிஞ்சுக்குவான், ஓகே இந்த உலகத்துல நம்ம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அநேகமா நம்மளுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும், அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவ மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு போய் அவளை எப்படியாண்டு பேசி கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ, எனக்கு தலைவலிக்குது, நீ தான் எனக்கு மசாஜ் பண்ணி விடணும், நீ என் கூட இல்லைன்னா எனக்கு எப்படி லைஃப் போகும்னே தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் நீ மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிடாத, என் கூடயே இரு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோன் எந்த ஒரு இதுக்கும் மடியிற மாதிரியே தெரிய மாட்டா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சு, இங்க பாரு, நீ மந்திரியா கூட இனிமேல் என் கூட இருக்க வேண்டாம், பேசாம இந்த நாட்டுக்கே நீ ராணியாகி என் கூட இரு, நீ ஊன்னு சொன்னா நான் இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. அதேபடி 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இளவரசி தான் முக்கியம், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி பேச்ச மாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டா கேப்பா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ அப்படியே அதை சமாளிக்கிற மாதிரி, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு சரியா விவரம் தெரியாது, அதனாலதான் நான் இளவரசியை காதலிக்கிறேன்ட்டு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், ஆனா இப்ப இந்த 2 மாசத்துல எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு, அதனால நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீ மட்டும்தான், நான் கல்யாணம் பண்ணா உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டா பேசி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் எதுக்கும் பயங்கர மாதிரியே தெரியாது, அவ இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை ரூம்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருவா. சோ இப்படி தான் என்ன முயற்சி பண்ண
இல்லைனாலும் இவனால ஹீரோயினை கரெக்டே பண்ண முடியாதா? அதனால நம்ம ஹீரோ இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரவாதியை பார்க்க வந்துருவான். அதாவது எப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் இதே உலகத்துல இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த மந்திரவாதியும் இதே உலகத்துல இருப்பான். ஆனா அவனுக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த மந்திரவாதி கிட்ட நம்ம ஹீரோ புலம்புவான். போன வாழ்க்கையில அவ என் மேல எவ்வளவு லவ்வா இருந்தா, இப்ப என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்புவானா. ஆனா அப்ப அந்த மந்திரவாதி சொல்றது எல்லாமே, நீ மறுபடியும் அவ கூட ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காகத்தான் நான் உன்னை இந்த உலகத்துக்கே கூட்டு வந்தேன். ஆனா அதுக்குன்ட்டு அந்த உலகத்துல நீங்க எப்படி லவ் பேர்ட்ஸா இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இந்த உலகத்திலயும் உங்க லைஃப் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இதுல நீ எதிர்பார்க்காத பிரச்சனை எல்லாமே உனக்கு வரதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் நீ சமாளிச்சு நீ எப்படி இந்த செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். சோ இந்த மந்திரவாதி சொல்றதுலே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிரும். போன ஜென்மத்துல இவங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை வந்து இவங்க பிரிஞ்சாங்களோ அதே மாதிரி நிறைய பிரச்சனை இந்த ஜென்மத்திலயும் வரதுக்கு இவனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவளோட சித்தியும் அவங்களோட பொண்ணும் ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மெயினா நம்ம ஹீரோயினையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சித்தியும் அவங்க பொண்ணும் யூஸ்வலா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமா நடந்துக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு தன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதோ இதுல உள்குத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளோட அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப கரெக்டா 4 நாள் முன்னாடி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவனை கூட நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாள். அந்த மாப்பிள்ளை பையனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தவன் அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபே, அன்னைக்கு நீ ஏதோ ஒரு கோவத்துல இருந்திருப்ப, அதனால நம்ம மேரேஜை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம அதே மேரேஜை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிருக்கலான்ட்டு பாப்பான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் நடுவுல வந்து அப்படியே அந்த மாப்பிள்ளை பையன் கையெல்லாம் நல்லா முறுக்கி விட்டுருவா. ஆனா இவ்வளவு நடந்தும் அவன் அடங்க மாட்டான். இப்பயும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே வளைஞ்சுக்கிட்டே, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்மளுக்குள்ள எதுவுமே செட் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணுது, நம்ம பொறுமையா உட்காந்து பேசினவே எல்லாம் சரியாயிரும், அதுக்கடுத்து நம்ம சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்றத பத்தியே தான் அவன் பேசுவான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி நின்னு பேசுறத நம்ம ஹீரோயினோட சித்தியும் அவங்க பொண்ணும் நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ இது எல்லாமே அவங்களோட பிளான் தான்ட்டு நம்ம ஹீரோயினுக்கும் புரிஞ்சிரும். அதனால நம்ம ஹீரோயினும் சரி பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் சாஃப்டா அந்த மாப்பிள்ளை பையன் கிட்ட சொல்லுவா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் வேற ஒருத்தவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ட்டு. இதை கேட்டுன்னு அந்த மாப்பிள்ளை பையன் அப்படி செமையா கடுப்பாகி, என்ன தவிர்த்து உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஓவரா சவுண்ட் விட்டுக்கிட்டு இருப்பானா. இதனால அந்த அசிஸ்டன்ட்டும் ஏற்கனவே சொன்ன பொய்ய மறுபடியும் சொல்லுவா, எங்களோட மேடம் இந்த நாட்டோட மந்திரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த மந்திரியும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியாதுல. அதனால அந்த மாப்பிள்ளை பையனும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவான். உனக்கு மந்திரி கேக்குதா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெருசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பத்தி கொஞ்சம் தப்பாலாம் பேச ஆரம்பிப்பான். இதை கேட்டுன்னு இந்த அசிஸ்டன்ட்க்கு செமையா கோவம் வந்துரும். அவ போலார்னு ஒரு அறை விடுவா. இதனால அந்த மாப்பிள்ளை பையன் செமையா அரண்டு போயிருவான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த வில்லன் கியூ. அவனுமே இந்த உலகத்துல மறுபடியும் பிறந்திருப்பான் போல. பட் நல்ல வேலையா அவனுக்கு பாஸ்ட பத்தின எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஜென்மத்துல அவன் நம்ம ஹீரோவோட சொந்தக்கார பையன், அதுவும் இந்த நாட்டுக்கு ஒரு இளவரசன் அப்படிங்கிற ஐடென்டிட்டில தான் அவன் இருப்பான். ஆனா இப்ப இந்த பார்ட்டிக்கு வந்தவன் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா பேசுற மாதிரி தான் பேசுவான். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கு என்ன இவ்வளவு திமிரு, நீ அழகா இருக்கங்கிறனால தான் அந்த மந்திரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான், இந்த அழகெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான், அதனால அதை வச்சுட்டு ரொம்ப திமிர்த்தனம் காட்டாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் இங்க இப்படிலாம் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு அதுக்கும் போயிரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் சும்மா இருப்பானா, உடனே இப்ப நம்ம ஹீரோவும் இந்த பார்ட்டிக்கு கிளம்பி வந்துருவான். ஆனா இப்ப இந்த வில்லன் கியூவையும் இந்த உலகத்துல பாத்தக்கடுத்து நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிருவான், ஓகே மறுபடியும் இவனாலதான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதனால ஆரம்பத்திலேயே இவன் இந்த இடத்துல இருந்து விலக்கி வைக்கிறது தான் என்னோட உயிருக்கும் நான்சியோட உயிருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிப்பான். அதனால இப்ப அப்படியே அந்த கியூ கிட்ட போய், நீ என்னதான் இந்த நாட்டுக்கு இளவரசனா இருந்தாலும் இந்த நாட்டோட மந்திரியையும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொண்ணை பத்தியும் தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இப்ப நீ பண்ண தப்புக்காக நான் உனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், அதனால நீ என்ன வந்து ராஜசபையில பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அந்த கியூவும் ராஜசபைக்கு போவான். ஆனா அவனை யாரும் உள்ளே விட மாட்டாங்க. ராஜா அனுமதி கொடுக்கற வரைக்கும் நீங்க வெளியே முட்டி போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனை பனிஷ் பண்ணுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட
உங்களோட அசிஸ்டன்ட் வந்து ராஜாக்கு உங்களை பாக்குறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனால உங்களோட பனிஷ்மெண்ட் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இனிமேல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ மரியாதை எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது, வெளியூர்ல போய் தான் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருப்பான். இதை கேட்டுட்டு அந்த கியூக்கு இன்னும் செமையா காண்டாகும். ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இவனை எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹீரோவோட உயிருக்கும் ஹீரோயினோட உயிருக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கியூவை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த கியூவோட அம்மாக்கு தெரிஞ்சோடனையும் அவளும் செம்மையா கடுப்பாவா. நான் ஏதாண்டு பண்ணி கொஞ்சம் வருஷத்திலேயே உன்னை ராஜா வைக்கலான்னு சொல்லி நான் நினைச்சா அந்த ஹேன் என்னன்னா உன்னை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா நம்ம பிளான் எதுவுமே நடக்காது, சீக்கிரமே நீ ராஜாவாகிறதுக்கான வேலையை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாக்காரி சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இவளுக்காக இவ்வளோ செய்யறான், ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்காம நீங்க எதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு உண்மையிலே எமல் லவ் கிடையாது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு திறமையான மந்திரி வேணும், நான் ரிசைன் பண்ணிருவேணும் அப்படிங்கிற பயத்துலதான் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நான் போனக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மந்திரி கிடைப்பான். இதுக்கு மேலேயும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு சரியா படல, அதனால நான் சீக்கிரமே ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஏன் வேமா ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறானா அவளுக்கும் நம்ம ஹீரோ மேல ஒரு லவ் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ இவளை லவ் பண்றது உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இவ இருக்கா. ஆனா இவ இப்படி போகணும்னு சொல்றனாலேயே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அதனால அவன் இப்ப அப்படியே சரி உனக்கு என்ன ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே, அப்ப நீ ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு டேலண்டடான வீரமான மந்திரியை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இந்த வேலையை விட்டு நீ போ அப்படின்பா. இந்த ஐடியா நம்ம ஹீரோயினுக்கும் பிடிச்சிருக்கும். அதனால சரி நான் சீக்கிரமே என்ன மாதிரி ஒரு மந்திரியை ட்ரெயின் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் இங்க இருந்து ரிசைன் பண்ணி போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படி கோவமா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா எங்க நம்ம ஹீரோயின் ஒரு திறமையான ஆளை மந்திரி ட்ரைனிங்க்கு கூட்டு வந்து சீக்கிரம் தன்னை விட்டு போயிருவாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையனவே மந்திரி ட்ரைனிங்கா இப்ப கூட்டு வருவான். ஆனா அந்த பையனும் ரொம்ப இன்னசென்ட்டான பையன், அவனுக்கு அவ்வளவா சண்டை போட கூட தெரியாது. அவனை இப்ப ட்ரைனிங்காக நம்ம ஹீரோ அரண்மனைக்கு கூட்டு வந்துருவான். இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனும் கண்டுபிடிச்சிருவா, ஓகே ராஜா நம்மள ரொம்ப நாள் அவன் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இவன் இங்க இருந்து ரிசைன் பண்ணணும்னா இவனை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணா மட்டும்தான் அவளால ரிசைன் பண்ண முடியும். அதனால அவனை ட்ரெயின் பண்ற பொறுப்பை நம்ம ஹீரோயின் ஏத்துக்குவா. ஆனா அப்படியே அந்த அசிஸ்டன்ட்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோனுக்கு அப்படியே சில விஷயங்கள் மைண்ட்ல வந்துட்டு போகும். அதாவது நம்ம ஹீரோவும் இவளும் சின்ன வயசா இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் எப்படிலாம் ஒன்னா ட்ரைனிங் எடுத்தாங்க அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். ஆனா இதை யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் நான் எப்ப ராஜாவோட இப்படிலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ராஜாவை 15 வயசுக்கு மேலதானே தெரியும், ஆனா என் வாழ்க்கையில நடக்காத சம்பவம் எல்லாம் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பா. சோ இவ யோசிக்கிறதுல நம்மளுக்கு நல்லா தெரியும் இவ மைண்டுக்கு இப்ப வந்தது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல இவளுக்கு நடந்த விஷயங்கள் தான் இப்ப இவளுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு அடுத்தபடியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரவாதியை பார்க்க போவா. ஏன்னா இந்த உலகத்திலயும் அவன் மந்திரவாதி தானே, அதனால இப்ப நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட போய் எனக்கு கடந்த கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள்லாம் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுது, அதுவும் மெயினா நானும் ராஜாவும் சின்ன வயசுல ஒன்னா இருந்த மாதிரிலாம் எனக்கு மைண்டுக்கு வருது, ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மந்திரவாதி கிட்ட கேட்பா. ஆனா அதுக்கு அந்த மந்திரவாதி எந்த ஒரு விஷயத்தையும் டீடைலா சொல்லாம உனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அது போக போக உனக்கே தெரியும், அப்போ உன்னோட இந்த கரண்டான வாழ்க்கைக்கும் போன ஜென்மத்தோட வாழ்க்கைக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்ட்டு நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயினும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருவா. பட் இருந்தாலும் இவன் தான் போக போக எல்லாமே எனக்கே தெரிய வரும்னு சொல்லி சொன்னானே, சரி வெயிட் பண்ணி பாப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட இடத்துக்கே வந்துருவாளா. அங்க பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேவேமா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா அது ஒண்ணும் இல்ல, ராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல அவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் அவரை பாத்துக்கிறதுக்காக நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி வேமா கிளம்பிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டுக்கும் ஏதோ ஒரு லவ் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு போல. இது தெரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவளை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே நீங்க என்ன கலாய்க்கிறது இருக்கட்டும், நீங்க ராஜா கூட சரியா பேச மாட்டேங்கிறீங்கன்ட்டு அவர் ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறாராம், அதனால அவரும் ரொம்ப வீக்கா இருக்காரு, உங்களுக்கு தான் ராஜாவை ரொம்ப பிடிக்குமே, அப்படி இருந்தும் நீங்க உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, இப்ப அதனால ராஜா சரியா சாப்பிடாம வேற இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கிளம்பிடுவாளா. இது வந்து நம்ம ஹீரோனோட மனசை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கும். சரி என்னவா இருந்தா என்ன, இப்போதைக்கு ராஜா சாப்பிடல, ஒரு மந்திரியா அவரோட ஹெல்த்தை பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு தான் போவா. இவ வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ முகத்துல அவ்வளவு சந்தோஷம், அதுவும் இவ தாமல இருக்கிற அக்கறையில தான் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ செம ஹாப்பி. இப்ப அதே ஹாப்பினஸோட அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க, அப்படியே பாசமா சமைச்சு கொடுத்தேன்னா நான் சந்தோஷமா சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இப்படிதான் கேட்டானா நம்ம ஹீரோயின் சண்டை தான் போடுவா. ஆனா இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோக்காக பாசமா சமைச்செல்லாம் கொடுப்பா. சோ இதை வச்சே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், ஓகே இவளோட மனசுக்குள்ள கொஞ்சம்
கொஞ்சமா நம்ம வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே சரி உன்னோட அசிஸ்டன்ட்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே சொல்லுவான். என்னன்னா இந்த ஊர்ல நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா ஒரு டீமே ஃபார்ம் ஆயிருக்கு போல. அவங்க நிறைய ஆயுதங்களை சில இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறப்பதான் அந்த அசிஸ்டன்ட்க்கு அடிபட்டிருக்கும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோன் அப்படியே சரி அவனால ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண முடியலன்னா என்ன, அதான் மந்திரி நான் இருக்கேன்ல, நான் இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். இல்ல நீ நினைக்கிற மாதிரி அந்த டீம் சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ரொம்ப டேஞ்சரஸான டீமா இருக்காங்க, அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ இந்த விஷயத்துல தலையிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற எண்ணத்துலதான் இதை சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இதை கேட்கற மாதிரியே இருக்க மாட்டா. இல்ல அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ இந்த டாபிக்கை மாத்தணுங்கிறதுக்காக சரி விடு, இதை பத்திலாம் நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம், இப்ப நான் உங்ககிட்ட மெயினா பேசணும்னு நினைச்ச விஷயமே இன்னும் 4 நாள்ல இங்க திருவிழா வருது, அப்போ நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிடுவான். ஆனா அவன் கூப்பிடுறப்பயே ஹீரோயின் வரமாட்டா அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் அவன் கூப்பிடுவான். ஆனா இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் ஓகே நான் உன்னை மீட் பண்றதுக்காக திருவிழா அன்னைக்கு வரேன் அப்படின்றவா. நம்ம ஹீரோவாலேயே நம்ப முடியாது, என்னடா இது இவகிட்ட இருந்து இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அவளோட டீமை விட்டு அந்த புதுசா பதுங்கி இருக்க கொள்ளக்காரங்க யாரு என்ன அப்படின்ட்டு விசாரிச்சிருவா. அப்ப அவளோட அசிஸ்டன்ட் மெயினா சொல்ற விஷயமே ராஜா சொன்ன மாதிரி அந்த டீம்ல இருக்கிற கொள்ளக்காரங்க எல்லாருமே சாதாரண ஆள் மாதிரி இல்ல, நல்ல வெல் ட்ரெயின்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கையில எப்ப பார்த்தாலும் ஒரு ரெட் கலர் கொடை ஒண்ணு இருக்கு, சோ இந்த கொடைய வச்சே அந்த மொத்த டீமையும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்படி இத பத்திலாம் நம்ம ஹீரோன் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்ப கரெக்டா அந்த திருவிழா டேட்டும் வந்துரும். அவன் தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தால, அதனால இப்ப டோட்டலா அப்படி பொண்ணு மாதிரியே மாறி நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக போவா. ஆனா அப்ப அந்த திருவிழா கூட்டத்துல 4-5 பேரு ரெட் கலர் அம்பர்லா வச்சுக்கிட்டு ஒரு பார்க்குள்ள போறத அவ பாப்பா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை பார்க்க போகாம ஸ்ட்ரைட்டா அந்த ரெட் கலர் கொடையை தான் ஃபாலோ பண்ணிட்டே போவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோயின் வந்த மாதிரியே தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து ராஜா உங்களோட தம்பி பார்ல குடிச்சிட்டு செமையா ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் அதே பார்க்கு கூட்டு போவோம். இப்போ அந்த பார்க்குள்ளதான் காட்டுவாங்க. ஒரு பக்கம் ராஜாவோட தம்பி உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட சித்தி பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, அவளும் இந்த பார்ல ஒரு ரூம்ல தான் இருப்பா. அவ யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ரெட் கலர் கொடை வச்சிருக்கவன் வந்து அவகிட்ட வந்து ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இதை யார்கிட்ட சேர்க்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும், கரெக்டா கொடுத்துரு, அதே மாதிரி என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, அந்த விஷயத்தையும் என்னன்னு சொல்லி பார்த்து டீல் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லுவான். இதனால அந்த சித்தி பொண்ணு யார் ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போனா அங்க நம்ம ஹீரோயின் ரியல் அப்பியரன்ஸ்ல இருப்பா. இத பார்த்தீங்கன்னா சித்தி பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்துரும், இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த ஆட்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி எதுவா இருந்தா என்ன இன்னைக்கு இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட வேலைக்காரி கிட்ட ஏதோ சொல்லி அனுப்புவா. அதுக்கடுத்து இப்ப அந்த வேலைக்காரி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் உங்களோட சித்தி பொண்ணும் இதே பார்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரு மாதிரி உடம்பு முடியாம இருக்காங்க, வந்து என்னன்னு பாருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள கூட்டு போவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியை தேடி அந்த பார்க்குள்ள வர அவன் நம்ம ஹீரோயினை அந்த பார்ல பாத்துருவான். இவன் என்ன சம்பந்தமே இல்லாம அந்த ரூம்குள்ள போறா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணுவான். இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த ரூம்குள்ள போனா அங்க அவளோட சித்தி பொண்ணு ஒரு மாதிரி மயங்கி கிடக்குற மாதிரி இருக்கும். சரி ஏதோ ஆயிடுச்சு போல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு குனிஞ்சா அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் இந்த ரூம்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு வெளியே போயிருவா. ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரூம்குள்ள ஒரு வியர்டான ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. சரி இங்க இருந்து வெளியே போயிடலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஸ்மெல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவள அன்கான்சியஸ் ஆக்குற மாதிரி தெரியும். அப்பன்னு பார்த்து இதே ரூம்குள்ள இன்னும் ஒரு 4 பசங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிரும். சோ இதுதான் அந்த சித்தி பொண்ணோட பிளான். நம்ம ஹீரோயினை எப்படியாண்டு உள்ள தள்ளி விட்டு இந்த 4 பசங்களை வச்சு மிஸ்பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ பிளான் போட்டிருப்பா. சரி ஓகே எப்படினாலும் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து இவளை காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோலாம் வந்து காப்பாத்தணும்னு அவசியமே கிடையாது போல. அவளே அங்க இருக்கிற 4 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருவா. ஏன்னா அவதான் ஏற்கனவே கவர்மெண்ட் அபிஷியல் ஆச்சு, அவளுக்கு இந்த சண்டை போடுற விஷயம் எல்லாம் சர்வசாதாரணம். பட் ஆனாலும் அங்க இருந்து இந்த ஸ்மெல்லோட பவர்னால நம்ம ஹீரோயின் அப்படியே மொத்தமா மயக்கம் போட்டு உழுகிற நிலைமைக்கு போயிருவா. ஆனா அந்நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அப்படி ஹக் பண்ணி பிடிச்சுக்குவான். அதுக்கடுத்து இந்த ரூம்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே பில்டிங் மேல இருந்து குதிப்பானா. கீழே பார்த்தா கரெக்டா ஒரு போட்ல தான் அப்படியே லேண்ட் ஆவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா திருவிழாக்காக விளக்கெல்லாம் அப்படியே வானத்துல பறக்க விட இந்த சிச்சுவேஷனே அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் கொடுக்கும். அப்புறம் என்ன அவன் டக்குன்னு அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண, ஆனா இந்த வட்டம் அவன் நம்ம ஹீரோவை அப்போஸ் எல்லாம் பண்ண மாட்டா. அவளோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா நம்ம ஹீரோவை பதிலுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா ஹீரோவுக்கு அந்த இளவரசி மேலதான் லவ் கிடையாது, நம்மளதான் லவ் பண்றான் அப்படின்ட்டு அவ புரிஞ்சுக்கிட்டனாலதான் அவள் இப்ப நம்ம ஹீரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. இப்படி இவங்க லவ் ட்ராக் இங்க ஒரு பக்கம் நல்ல விதமா போய்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட சித்தி பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த லெட்டர் எடுத்துட்டு போய் ஸ்ட்ரைட்டா அந்த வில்லன் கியூவோட அம்மா கிட்ட கொடுப்பா. சோ இதுலயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த ரெட்கோட டீம் வேற யாரோடதும் கிடையாது, அந்த வில்லன் கியூவோடது அப்படின்ட்டு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரன் வந்து, நேத்து நீங்க நான்சி அந்த ரூம்ல அடைச்சு எப்படியாண்டு அவ வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணீங்க, ஆனா அதுக்குள்ள ராஜா அந்த இடத்துக்கு வந்து நான்சியை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம சித்தி பொண்ணுக்கு செம்மையா கடுப்பாயிரும். என்னது, அந்த நான்சியை காப்பாத்துறதுக்கு ராஜா வந்தாரா? ஏற்கனவே அந்த நான்சி மந்திரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப ராஜாவுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுதே. சோ இந்த நான்சி நம்ம நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, அவன் நம்ம கிட்ட எல்லாம் இருந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட சித்தி பொண்ணும் அந்த கியூவோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோன் அப்படி சும்மா மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ ஒரு மந்திரியா அவங்க போகாம அவ அவளோட ரியல் அப்பியரன்ஸ்லயே தான் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ரெட் கலர் கூட வச்சிருக்கிற டீம் இவளை ஃபாலோ பண்ணும். இது தெரிஞ்சுன்னு நம்ம ஹீரோன் அவங்க கூட சண்டை போடாம சாதாரண ஒரு அப்பாவியான பொண்ணு மாதிரி நடிப்பா. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த டீமும் நம்ம ஹீரோன் அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிருவாங்க. ஆக்சுவலி இவங்க தன்னை கடத்திட்டு போகணும் அப்படிங்கறது தான் நம்ம ஹீரோனோட தாட்ஸாவே இருந்திருக்கும். ஏன்னா அப்பனாதான் இவங்க யாரு என்ன, இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்க முடியும்ட்டு தான் நம்ம ஹீரோன் அப்படியே பயந்துகிட்டே அவங்க கூட போன மாதிரி நடிப்பா. அதுக்கடுத்து அந்த ரெட் அம்பர்லா டீம் நம்ம ஹீரோனை கடத்தி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்களா. அப்போ யாருமே அந்த இடத்துல இல்லாதப்ப நம்ம ஹீரோன் அந்த ஃபுல் ரூமையுமே செக் பண்ணி பாப்பா. அப்படி செக் பண்ணதுல அவளுக்கு இந்த நாட்டோட மிலிட்டரி விஷயங்கள்லாம் இருக்கிற சில பேப்பர்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் அவ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கப்பே அந்த வில்லன் டீம் இப்ப உள்ள வந்துரும். வந்தவங்க ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோனை போட்டு தரலாம் தான் பிளான் போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோன் சாதாரணமான ஆளா, அவ ஜஸ்ட் ஒரு குட்டி கத்திய வச்சு அங்க இருந்து ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவா. சரி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள இப்ப அந்த கெட்டவங்களோட டீம் ஃபுல்லா அந்த இடத்துக்கு வந்துரும். இதனால நம்ம ஹீரோனும் அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள புகுந்தெல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள அந்த கெட்டவங்க டீம் நம்ம ஹீரோனை ஃபுல்லா சுத்து போட்டு இப்ப அப்படியே அவன் மேல ஆரோவெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு அவளோட பாஸ்ட் லைஃப பத்தின விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். அதாவது நம்ம ஹீரோ இவளை டிவோர்ஸ் பண்ணது, அதுக்கடுத்து இவ குழந்தை பிறந்து இறந்து போனது, கடைசியா இவ சூசைட் பண்ணி செத்து போனது எல்லாமே அவன் மைண்டுக்கு ஞாபகம் வரும். இதனால நம்ம ஹீரோன் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நிக்க இதை யூஸ் பண்ணிட்டு அந்த வில்லன் டீம் அப்படியே நம்ம ஹீரோனோட பக்கத்துல வந்து அவளை போட்டு தள்ளலாம்னு வந்துருவாங்க. ஆனா அந்த செகண்ட் கரெக்டா அந்த மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு அப்படியே மொத்தமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அந்த மந்திரவாதியும் ஒரு குகைக்குள்ளதான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே தலையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிப்பா. ஆனா அதுக்கு அந்த மந்திரவாதி அப்படியே, அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு உனக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் உனக்கு ஞாபகம் வந்த விஷயம் எல்லாமே போன ஜென்மத்துல நடந்த விஷயங்கள். போன ஜென்மத்துல நீ இறந்து போயிட்டேங்கிறனால உங்களோட வாழ்க்கைய முதர்ந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ப்ராசஸ உண்டாக்குனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவானா. இவன் சொல்றதுலயே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா நம்ம ஹீரோ தான் இவன் கிட்ட கேட்டு மந்திர பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிஞ்சிரும். ஆனா அப்ப அந்த மந்திரவாதி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, என்னால நிறைய விஷயங்களை தெளிவா உன்கிட்ட சொல்ல முடியாது, என்னதான் அவன் உன் கூட சேரணுங்கிறதுக்காக மறுஜென்ம எடுத்திருந்தாலும் நடக்கணும்னு சொல்லி எழுதப்பட்ட விதியை யாராலையும் மாத்த முடியாது, அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். இப்போ இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஹீரோன் அப்படியே குழம்பி போயிருக்கு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். நான்சி நீ நல்லா தானே இருக்கு, உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ இப்போ ஓகே தானே அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் நல்லா இருக்காளா அப்படின்னு தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட பாசம்லாம் உண்மையானது தானா, இல்லனா போன ஜென்மத்துல பண்ண தப்ப சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்ப என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிரும். ஓகே இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு. சரி எல்லா உண்மையும் தெளிவா அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவனை திட்ட ஆரம்பிப்பா. உன்னாலதான் நான் போன ஜென்மத்துல என்னோட குழந்தைய இழந்தேன், கடைசியில என்னோட உயிரையே நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போடுவா. ஆனா பாவம் இவளுக்கு இன்னும் தெரியல நம்ம ஹீரோ அப்ப டிவோர்ஸ் பண்ணதுக்கான காரணமே இவளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். ஆனா இது எதையுமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்காம இப்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இனிமேல் என்ன வந்து பார்க்கவே பார்க்காத அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்படியே 4-5 நாள் போயிரும். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்து பாத்துருக்கவும் மாட்டா, பேசிருக்கவும் மாட்டா. இதனாலேயே நம்ம ஹீரோவுக்கு யார பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் மாதிரியே தெரியும். இப்படி இவன் காதல்ல மூழ்கி பைத்தியமா இருக்க அன்பார்ச்சுனேட்டா நம்ம ஹீரோவை யாரோ அட்டாக் பண்ணிருவாங்க. இதுல அந்த கத்தி ஷார்ப்பா நம்ம ஹீரோட வயிற்றுலயே குத்தி இருக்கும் போல. அதனால அவன் ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சோனையும் அந்த வில்லன் கியூவோட அம்மா இப்ப அந்த இடத்துக்கு வந்துருவா. அவளுக்கு மனசுக்குள்ள நம்ம ஹீரோக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனாலும் அது அப்படியே வெளி காமிச்சுக்காம ராஜாவுக்கு மட்டும் எதாண்டாச்சு, உங்க யாரும்
நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி சீன் போட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்போ நம்ம ஹீரோக்கு இப்படியான விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துருவா. ஆனா வந்தவ இப்போ ஒரு மந்திரி மாதிரி தான் வந்திருப்பா. அதனால ஃபர்ஸ்ட் அந்த கியூவோட அம்மாவை இங்க இருந்து நினைச்சு விடணும்ட்டு ராஜாக்கு இப்படி ஆனனால நீங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்கன்ட்டு நல்லாவே தெரியும். அதனால உங்க டிராமாவெல்லாம் கொஞ்சம் வெளியே வச்சு நடத்திக்கோங்க அப்படின்ட்டு அவ அந்த அம்மாவை துரத்தி விட்டுருவா. ஆனா இது அந்த லேடி சுத்தமா பிடிக்காது. மந்திரி ஏதோ ராஜாவை பண்ண போறான், என்ன உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே நின்று கத்திக்கிட்டே இருப்பா. ஆனா இதுவே உள்ள நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனை செக் பண்ணி பாப்பா. பார்த்தா அவனோட பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். அந்த கத்தி இன்னும் அவன் வயிற்றுலயே வேற இருக்கும். இது இப்படியே இருந்துச்சுன்னா எங்க ராஜாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி அவ இப்ப தைரியமா அந்த கத்தியை வெளியே எடுத்து ரத்தம் ரொம்ப லாஸ் ஆகாத அளவுக்கு தையல் வேற போட்டுருவா. ஆனா இதுவே வெளியே அந்த கியூவோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த இளவரசியும் கூட சேர்த்துக்கிட்டு நாங்க ராஜாவை பார்த்தே ஆகணும், எங்களை உள்ள விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு இந்த நாட்டோட ராஜமாதா ஒருத்தி வருவா. அதுவும் இந்த ராஜமாதா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அத்தை முறை மாதிரி தான் வரும் போல. இப்போ இதுதான் சாக்குன்ட்டு அந்த கியூவோட அம்மாவும் அப்படியே அந்த மந்திரி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ராஜா வேற உள்ள தனியா இருக்காரு, ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ராஜமாதா கிட்ட நம்ம ஹீரோயினை பத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் கதவை திறந்து வெளியே வந்து என்ன சொன்னீங்க, என்னால ராஜாவோட உயிருக்கு ஆபத்து வருமா, அதை நீங்க சொல்றப்பதான் வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போற போக்குல அந்த கியூவோட அம்மாவை கலாய்ச்சி விட்டுருவா. அதே மாதிரி அந்த ராஜமாதாவுக்கும் நம்ம ஹீரோயின் தான் மந்திரி அப்படிங்கிற விஷயம் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த ராஜமாதாவுக்கு இந்த மந்திரியை ரொம்ப பிடிக்கும். இதனால நம்ம ஹீரோயினும் ராஜாக்கு இப்ப சுத்தமா உடம்பு சரியில்லை, அதனால நான் பெர்மிஷன் கொடுக்காம யாரும் போய் அவரை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதனால அந்த இளவரசிக்கும் செம கடுப்பாயிரும், அந்த கியூவோட அம்மாவுக்கும் செம கடுப்பாயிரும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒழுங்கா ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் 200 சாட்டை அடி கொடுக்கணும்னு சொல்லி தண்டனை கொடுத்துருவா. ஆனா இதை கேள்விப்பட்டோன்னையும் நம்ம ஹீரோ மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். அவன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு எதுக்கு அவங்களுக்கு இவ்வளவு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல ஏதோ ஒரு சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்பாளா. ஆனா நம்ம ஹீரோ விட மாட்டான். எனக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகிட்டு இருக்கு, இந்த நிலைமையில நீ என்னை விட்டு போயிட்டு எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ராஜா இல்லாம இந்த நாட்டோட மக்களோட நிலைமையை யோசிப்பாரு அப்படின்ட்டு ஓவர் சென்டிமெண்டலா பேசுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவன் மேல இந்த கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவன் பக்கத்துல உட்காந்துருப்பாளா. ஆனா இதை நம்ம ஹீரோ அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றது ஹக் பண்றது இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல இந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகும். அது எப்படி இத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கிறப்ப ஒன்னு ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிருக்க முடியும், அதுவும் அட்டாக் பண்ணவன் தூரமா நின்று அட்டாக் பண்ணதா நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த கத்தி குத்த பார்த்தா பக்கத்துல இருந்து யாரோ கத்தி எடுத்து குத்துன மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ சந்தேகமா கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ நடந்த உண்மையவே சொல்லுவான். ஆக்சுவலி இவனை யாரும் அட்டாக் எல்லாம் பண்ண வந்திருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் இவன் கூட பேசாம இருக்கிறத நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியாம இருந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் மனசு மாதிரி இவன் கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இவனே ஒரு கத்தி எடுத்து வயித்துல குத்தி இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இப்ப இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன கடுத்தும் நம்ம ஹீரோயின் கோவம் தான் படுவா. நீ இப்படியே என்னை ஏமாத்திக்கிட்டே இரு, ஏற்கனவே நான் மேல கோவமா இருந்ததுக்கு காரணமே உனக்கு நம்மளோட பாஸ்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சிருந்துமே நீ என்கிட்ட சொல்லாதனாலதான் இப்ப மறுபடியும் நீ என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திருந்தா நினைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவ பக்கத்துல வந்து இங்க பாரு, இது எல்லாமே நான் பண்றதுக்கான காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தான், தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் திரும்பி நல்லபடியா சேர்ந்து வாடுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சி கேட்பான். ஆனா இவன் என்னதான் கெஞ்சினாலும் நம்ம ஹீரோனோட மனசு மாறுற மாதிரி இருக்காது. அதனால அவ எதுவுமே பேசாம அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோயின் என்னதான் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவளுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும். இவன் நம்மள இப்ப இந்த அளவுக்கு லவ் பண்றான், அப்படி இருக்கிறப்ப எதுக்கு போன ஜென்மத்துல நம்மளுக்கு டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்து நம்மள தனியா நம்மளோட அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாளா. அதனால இந்த டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்காக இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரவாதி கிட்ட தான் போய் எல்லா விஷயத்தையும் கேட்பா. அப்பதான் அந்த மந்திரவாதி எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவான். போன ஜென்மத்துல அந்த கியூ வந்து இந்த நாட்டு மேல இருக்கிற ஆசைனாலையும் ஓ மேல இருக்கிற காதல்னாலையும் ஹேன் மேல பொய்யா ஒரு பழிய போட்டு உங்க 2 பேரையுமே அவனுக்கு அடிமையாக்கணும்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட ஹேன் அவனால என்னைக்குமே உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பா அவனை டிவோர்ஸ் பண்ணி எல்லா தப்பும் அவன் மேல இருக்கிற மாதிரி அவன் காமிச்சுக்கிட்டான். இதனால அந்த கியூவும் ஹேனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தான். ஆனா அதுல எதிர்பாராத விதமா உன் குழந்தை இறந்து போய் இந்த சோகம் தாங்க முடியாம நீயும் இறந்து போயிட்ட. ஆனா இதை ஹேனால ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் மறுபடியும் உன் கூட ஒரு வாழ்க்கை வாழணும்ட்டு அவன் இந்த ஒரு புது உலகத்துல மறுஜென்மம் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த மந்திரவாதி சொல்லுவானா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோன்னையும் நம்ம ஹீரோனோட மனசு அப்படியே லைட்டா மாறும். ஓ அப்ப ராஜா உண்மையிலே நல்லவர் தான் போல, நம்ம தான் போன ஜென்மத்துல நடந்த விஷயங்களை அரைங்குறையமா தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல கோவப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு போவா. அங்க நம்ம ஹீரோ ஏற்கனவே கத்தி குத்தி வாங்கி ரெஸ்ட்ல தானே இருப்பான். அதனால அவன் பக்கத்துலயே உட்காந்து அவனை நல்லா பாசமா பாத்துக்குவா. இவ இப்படி பாசத்தை காமிச்சாவே நம்ம ஹீரோக்கா எப்படியோ என்னோட காதலி மறுபடியும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு செம ரொமான்டிக் மூடுக்கு போயிருவான். இதனாலேயே அந்த இடத்துலயே இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான ரொமான்டிக் நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவ வீட்டுக்கு போகாம நம்ம ஹீரோ கூட தங்கினால அவளுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு வேற ட்ரெஸ்ஸே இருக்காது. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டு நீ என் கூட இருக்கிறப்ப அப்படியே ஃபுல்லா உன்னோட ரியல் அப்பியரன்ஸ்ல இருன்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோனுக்கு புதுசா ஒரு கேர்ள் போடுற ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்துருவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் நம்ம ஹீரோ கூட அவளோட ரியல் அப்பியரன்ஸ்ல இருந்து அப்படியே ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அன்பார்ச்சுனேட்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு அந்த இளவரசி வந்துருவா. அவ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கூட வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவா. ஆனா நம்ம ஹீரோயினை க்ளோஸா பார்த்தோன்னே அவ கண்டுபிடிச்சிருவா இந்த மந்திரியும் இந்த பொண்ணும் ஒரே ஆள் அப்படின்ட்டு. இதனால அவ செமையா கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போனா நம்ம ஹீரோ அப்படி நடுவுல வந்து தடுப்பான். எனக்கு நான்சியை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவ என் கூட இருக்கணுங்கிறதுக்காக அவளை நான் பையன் மாதிரி வேஷம் போட்டு மந்திரி ஆக்குனேன். இதுல அவ தப்பு எதுவும் இல்ல. அதே மாதிரி இனிமேல் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்துல நீயும் இந்த இடத்துல சுத்தாத, என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான்சி மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்லிடுவான். இதை கேட்டு அந்த பொண்ணால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோனையும் அப்படி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இதை நினைச்சா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே அவங்க லவ் லைஃப்ல ஜாலியா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்காக ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து விட்டுருப்பான். ஆனா அதை ஓபன் பண்ண உடனே அதுல இருந்து ஏதோ வியடா ஒரு ஸ்மெல் வரது நம்ம ஹீரோயின் சென்ஸ் பண்ணிடுவா. ஆனா அப்போதைக்கு அதை நம்ம ஹீரோயின் பெருசா எடுத்துக்க மாட்டா. அதுக்கடுத்து அவளோட ரெகுலரான வேலையை பாக்குறப்ப நம்ம ஹீரோயினால எந்த ஒரு பிசிக்கல் ஒர்க்கையும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்கும். அதாவது அவ உடம்பே ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கும். இப்படி இவளுக்குள்ள திடீர்னு வந்து சேஞ்சஸ்க்கான காரணம் என்னன்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா. அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ கிட்ட தான் சண்டைக்கு போவா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் கொடுத்து விட்டுருந்தான்ல, அதுல ஏதோ ஒரு ட்ரக் பவுடர் வேற கலந்துருப்பான் போல. அதை ஓபன் பண்ணனே வந்த ஸ்மெல்னால நம்ம ஹீரோனோட உடம்பே ஒரு மாதிரி வீக் ஆயிருச்சு. இதை எதுக்கு நம்ம ஹீரோ பண்ணானா நம்ம ஹீரோன் இப்ப மந்திரியா இருக்கறனால அந்த வில்லன் டீம்னால ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்தினாலதான் இவன் இப்படி பண்ணிருப்பான். ஏன்னா இவ மட்டும் வீக் ஆயிட்டானா அடுத்து வீட்ல இருந்து வெளியே போவே மாட்டா, எந்த சண்டையிலும் இன்வால்வ் ஆக மாட்டா அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். ஆனா இது தெரிஞ்சனே நம்ம ஹீரோன் செமையா கடுப்பாவா. நேத்து வரைக்கும் நான் மந்திரியா இருக்கிறதா உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் எப்ப என்னோட லவ்வ கன்ஃபார்ம் பண்ணேனோ அதுக்கடுத்து நீ எப்படி டோட்டலா மாறிட்டேல, என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேல அப்படி இப்படின்னு அவ ஒரு பக்கம் கத்த. ஆனா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை சிம்பிளா எடுத்துக்க மாட்டான். அவன் அப்படியே பதிலுக்கு நான் ஆசைப்படுறது எல்லாமே நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த நாட்டுக்கு ராணியா என் பக்கத்துல இருக்கணுங்கிறது தான். போன ஜென்மத்துலதான் என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, இந்த ஜென்மத்துல உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வருது எல்லாமே அந்த மந்திரவாதி ஒரு தடவை சொல்லியிருப்பான், போன ஜென்மத்துல நடந்த தப்பு மறுபடியும் இந்த ஜென்மத்துல நடக்க கூடாதுன்னா நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. அது மட்டும் தான் இப்ப நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வரும். அதனால நம்ம ஹீரோனும் அப்படியே பட்டுன்ட்டு எனக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவளை மிரட்டுற மாதிரி அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணி இந்த நாட்டுக்கே ராணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த மிரட்டல் தான் நம்ம ஹீரோன் மயங்க மாட்டா. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா ஏன் முடிவை மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கியூவை தான் காட்டுவாங்க. இத்தனை நாள் ஊருக்கு வெளியே இருந்தவன் இப்ப திடீர்னு ஊருக்குள்ள வந்துருவான். என்னன்னு பார்த்தா அந்த கியூவோட அம்மாவுக்கு இப்ப ஏதோ பிறந்தநாள் வர போகுதான். அதுக்காக அவ ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எப்படியோ அந்த கியூவை இப்ப ஊருக்குள்ள கூட்டு வந்துருவா. ஆனா இங்க வந்த உடனே அந்த கியூ யோசிக்கிற விஷயமே எப்படியான்ட்டு நம்ம ஹீரோவை அழிச்சு அதை ராஜாவாகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் அவனுக்குள்ள இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே 4 நாள் கழிச்சு அந்த கியூவோட அம்மாவுக்கு பர்த்டே பார்ட்டியும் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அங்க போறதுக்காக நம்ம ஹீரோயின் மந்திரியா ரெடி ஆகாம நான்சிங்கிற அவளோட ரியல் அப்பியரன்ஸ்லயே ரெடி ஆகிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி சந்தேகமா நீங்க என்ன இப்படியே அந்த பார்ட்டிக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் என்னோட ரியல் ஐடென்டிட்டியில வரணும்னு சொல்லி ராஜா கொடுத்த ஆர்டர், அதனால என்னாலும் இதை மீற முடியாது. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் என்ன மந்திரியா வர சொல்லாம நான்சி அந்த இடத்துக்கு வர சொல்றாருன்னு புரியல, இதுக்கு பின்னாடி அவர் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த கியூவும் அவனோட அம்மாவும் பக்கத்து நாட்டுல இருக்கிற நிறைய இளவரசிகளை அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சு இவங்கள ஒரு ஆளை இந்த நாட்டுக்கே ராணி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே நம்ம ஹீரோ நல்லா கண்டுபிடிச்சிருவான், இந்த 4 பொண்ணுங்களுமே கண்டிப்பா இந்த வில்லன் கியூவோட ஆட்களா தான் இருக்கும், கொஞ்சம் அசத்தா நம்மள போட்டே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியும். அதனால இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் இந்த நாட்டுக்கே ராஜா, நான் யார கல்யாணம் பண்ணி ராணி ஆக்கணுங்கிறது என்னோட டிசிஷன், அதுல நீங்க யாரும் தலையிட தேவையில்ல, அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே இந்த நாட்டுக்கான ராணியை சூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை கை காமிச்சு விட்டுருவான். இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் புரியும் இவன் ஏன் நம்மளோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்ல வர சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் என்னதான் மந்திரியா இருந்தாலும் அவதான் ஒரிஜினலான மந்திரின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. சோ மித்த எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் சாதாரணமான ஒரு பொண்ணு தான். அதனால அங்க இருக்கிற எல்லாருமே அதே எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய இளவரசிகள் இங்க வந்திருக்கும், ஆனா நீங்க என்னன்னா சாதாரண ஒரு பொண்ணை போய் சூஸ் பண்றீங்க, இது எல்லாமே நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்ட்டு அங்க இருக்கிற இளவரசி எல்லாருமே கத்துவாங்க. ஆனா இவங்க எல்லாம் இப்படி ஓவரா பேச ஆரம்பிச்சோனையும் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே போய் நம்ம ராஜாவோட மடியிலே உட்காந்துக்குவா. உங்களை விட நாளா எந்த தகுதியில உயர்ந்தவன் எனக்கு தெரியல, ஆனா உங்க யாரையுமே பிடிக்காத ராஜாக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, சோ இந்த ஒரு தகுதி போதுமே நான் இந்த நாட்டுக்கே ராணி ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட மடியில உட்காந்து அவ சொல்லுவா. ஆனா இதுவே அதே பார்ட்டில இருந்து அந்த கியூவை தான் காட்டுவாங்க. இப்பவும் அவன் எதிர்பார்த்த
எதிர்பார்த்த பிளான் எதுவுமே ஒழுங்கா நடக்கலன்னு அவனுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல கோவம் தான் வரும். எப்படியாண்டு இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியா வந்துருவாங்களா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறது எல்லாமே, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு உண்மையில அவ்வளவு லவ் இருக்கு. ஆனா இந்த ஜென்மத்துல நான் உன்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டேன், அதுதான் உன்னோட வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த இளவரசியை தான் காட்டுவாங்க. அவளுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த மந்திரிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல செம காண்டா இருக்கும். எப்படியான்ட்டு ஏதாண்டு ஒரு விஷயத்துல இவளை மாட்டி விட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசி ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்தபடி அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நேத்து அந்த பார்ட்டியில நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ இப்ப அப்படி சந்தோஷமா ஓகே நம்மள நான்சி கல்யாணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, நேத்து பார்ட்டியில நடந்தது எதையுமே நீ சீரியஸா எடுத்துக்காத, நம்மளுக்குள்ள என்னதான் லவ் இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வந்துரும். நீ என்ன இப்படி மாத்தி மாத்தி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படி சொல்லலாம் போலதான் தோணும், அந்த மந்திரவாதி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னான்ட்டு. ஆனா அதை சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்க மாட்டான். அதனால அவ அப்படி கோவத்துல, மேபி நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ்வே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல, அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் நான் உன் கூட மந்திரியாவான்ட்டு இருந்தேன், ஆனா இனி நான் மந்திரியா கூட உன் பக்கத்துல இருக்க போறது கிடையாது, நீ அனுப்பிச்ச அசிஸ்டன்ட்ட நான் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன், சீக்கிரமே அவனை மந்திரியாக்கிட்டு நான் இந்த பேலஸ் விட்டே போக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ டென்ஷன்ல கத்திட்டு அங்க இருந்து போயிருவா. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினை எப்படியாண்டு அவன் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பானா. அப்ப நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா கொடுப்பான். அவ இப்போதைக்கு அந்த மந்திரி பதவியை விட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவளுக்கு அசைன் பண்ணிருக்க வேலை எல்லாத்தையும் அவ முடிக்கணும். அந்த வேலையை அவளை முடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பாத்துக்குவோம். அதாவது அவளுக்கு வரிசையா நம்ம எக்கச்சக்க வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் முடிச்சா மட்டும்தான் நீ இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருங்க, அதுக்கடுத்து அவ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் உங்க கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் ஐடியா கொடுப்பான். இந்த ஐடியா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால இப்ப அவன் அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து ஸ்ட்ரைட்டா அந்த ராஜமாதா கிட்ட தான் போய் கொடுக்க சொல்லுவானா. அந்த ராஜமாதா அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிச்ச உடனேயும் ராஜா சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஆனா அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வெளியே இருந்து எந்த ஆட்கள் அனுப்பிச்சாலும் பிரச்சனை, பேசாம ராஜாவோட நம்பிக்கையான ஆளா இருக்கிற அந்த மந்திரியவே இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு புது விஷயத்த பத்தி அந்த ராஜமாதா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த ராஜமாதா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ராஜமாதா ரொம்ப ஃபீல் பண்ணி, 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையை விட்டு தொலைஞ்சு போனா, நானும் அவளை எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஆனா அவ கிடைச்ச மாதிரியே இல்ல, ஆனா இப்ப அவ எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் ராஜா மூலியமா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு, அதனால நீ பக்கத்து ஊருக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மையான்னு சொல்லி பார்த்து என் பொண்ணை எப்படியான்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா மாதா இப்ப புதுசா ஒரு ரெக்வஸ்ட் வைப்பா. இதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப பக்கத்து ஊர்ல போய் ஸ்டே பண்ணுவா. ஆனா அங்க இவ தனியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கோவம் தான் படுவா, நான் தான் நம்மளுக்குள்ள கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, சரி நீ எனக்கு கல்யாணம் தான் பண்ணிக்க மாட்டேன், ஆனா எனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஒரு குட்டி ராஜா வேணும்ல, அதையாண்டி ரெடி பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டா கேட்டுருவான். இதுக்கு நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அப்படியே, நீ திருந்தவே மாட்டியா, நான் சொல்றத கொஞ்சமான்னு புரிஞ்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகாது, நான் சீக்கிரமா இந்த பதவி எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு தனியா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கும் இப்ப நம்ம ஹீரோ, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிக்கோ, ஆனா இப்போதைக்கு நீ மந்திரியா தானே இருக்க, அதனால நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் இவன் மேல ஒரு லவ் இருக்குதானே, அதனால ஃபர்ஸ்ட் அந்த கிஸ்ல இருந்து விலகி போகணும்னு நினைச்சவ அதுக்கடுத்து அவளும் இப்ப நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அதே இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் வேவியமா எங்கேயோ போய்கிட்டு இருப்பாளா, அப்போ அவ பேக்ல இருந்து ஒரு பென்டென்ட் ஒண்ணு கீழே விழுந்துரும். இதை வந்து நம்ம ஹீரோயினுக்கு அடுத்து மந்திரி ஆகிறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அந்த அசிஸ்டன்ட் மந்திரி பாத்துருவான். அது மட்டும் இல்லாம அவ பேக்ல இருந்து விழுந்த ஒரு பென்டென்ட் மாதிரியே இவனும் கையில ஒரு பென்டென்ட் வச்சிருப்பான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் மந்திரி கிட்ட இருந்த பென்டென்ட் வந்து ராஜா மாதா கொடுத்து விட்ட பென்டென்ட் போல. இதை வச்சுதான் அவங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் இங்க வந்திருப்பாங்க. சோ இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அவன் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனேயும் நம்ம ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்குவா, அந்த ராஜா மாதாவோட பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவ கூட இத்தனை நாள் வரைக்கும் இருந்த அவளோட அசிஸ்டன்ட் தான். ஆனா இந்த விஷயம் எதுவுமே அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் தெரியாது. சரி ஓகே, நம்ம அசிஸ்டன்ட் தான் ராஜா மாதாவோட பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் சொல்லிடலாம், அதுக்கடுத்து ராஜா மாதா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, உன்னோட
அசிஸ்டன்ட் தான் ராஜமாதாவோட பொண்ணுன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அது தெரிஞ்சும் நான் ஏன் அவங்க கிட்ட சொல்லலைன்னா, ஒன்ஸ் இந்த பொண்ணு மட்டும் ராஜமாதாவோட பொண்ணா மாறி அரண்மனைக்குள்ள வந்துட்டானா அவ இந்த நாட்டுக்கே இளவரசி ஆயிருவா. அதுக்கடுத்து அவ ஒரு ராஜாவையோ இல்ல ஒரு இளவரசனையோ தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவளால கண்டிப்பா என்னோட அசிஸ்டன்ட்டை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்து ஒரு லவ் அண்ட் பாண்டிங் இருக்கு. அதை பிரிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப இதெல்லாம் கேட்டோனையும் நம்ம ஹீரோனி யோசித்து பாப்பா. ஏன்னா அவளுக்கும் தெரியும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோனோட அசிஸ்டன்ட்டும் லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதனால இப்ப அந்த அசிஸ்டன்டோட லவ் டெஸ்ட் பண்ணி பாக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோன் அந்த பொண்ணு கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் கேட்டுருவா. நீ ராஜாவோட அசிஸ்டன்ட் ரொம்ப லவ் பண்றேன்னு நல்லாவே தெரியுது. ஆனா பதவி அடிப்படையிலன்னு சொல்லி பார்த்தா அவர் உன்னை விட கொஞ்சம் உயர்ந்த பதவியில தான் இருக்காரு. சோ ஃபியூச்சர்ல அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. ஆனா அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, அவர் இருக்கிற இடத்துல அவரை பார்த்துட்டே இருக்கிறதா எனக்கு சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன வயசுல யாருமே இல்லாம கவலைப்பட்டப்ப அவர் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா துணையா இருந்தாரு. அதனால எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோன் அப்படியே அவளோட அசிஸ்டன்ட் மந்திரியை கூப்பிட்டு ராஜா மாதா கிட்ட அவங்களோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ பாஸ் பண்ணிரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. ஏன்னா அவளுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு ஹீரோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோனோட அசிஸ்டன்ட்டும் ஒண்ணு சேரணும்னா இவ தான் ராஜமாதாவோட பொண்ணுன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் அந்த உண்மையை மறைச்சிருவா. ஆனா இப்படி இந்த விஷயம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நம்ம ஹீரோன் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதனால இவளை செக் பண்றதுக்காக அந்த மந்திரவாதி வருவான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருப்பா போல. இது தெரிஞ்சதும் அந்த மந்திரவாதி ஷாக் ஆயிருவான், நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆயிருவா. ஆனா இப்ப இவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாமே பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் திரும்பி இந்த காலத்துல நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா இவ குழப்பத்தை இன்னும் ரொம்ப அதிகமாக்குற மாதிரி அந்த மந்திரவாதியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நீங்க என்னதான் மறுஜென்மம் எடுத்திருந்தாலும் விதியை யாராலையும் மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா, பிளஸ் பயந்து வேற போயிருவா. அதனாலயே இவ பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த அவ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மறைச்சிருவா. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த நாட்டோட இளவரசி நம்ம ஹீரோயினை எப்படியான்னு பழி வாங்கணுங்கிறதுக்காக அவ ஏதோ ஒரு பிளான போட்டு இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட ரூமுக்கு கூப்பிட்டுருப்பா. அதுவும் நம்ம ஹீரோயினை நான்சியா இன்வைட் பண்ணாம மந்திரியா தான் இவ கூப்பிட்டு விட்டுருப்பா. அதனால நம்ம ஹீரோயினும் பையன் மாதிரி கெட்டப்ல தான் வந்திருப்பா. அப்ப அந்த இளவரசி டக்குன்னு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த மந்திரவாதியும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். இது தெரிஞ்சு நம்ம ஹீரோக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை ஏன் அவன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி குழப்பமாவும் இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இங்க வந்து அந்த இளவரசி பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லுவான். இதனால இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த இளவரசியை தேடி அவளோட ரூமுக்கு தான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த இளவரசியோட ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்ப அவ போட்ட சத்தம் கேட்டு அந்த ராஜமாதா அங்க வந்துருவா. அவகிட்ட அந்த இளவரசி அப்படியே இந்த மந்திரி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி போய் அடைச்சு விடுவா. ஆனா அந்த ராஜமாதாவுக்கு இங்க மந்திரியா இருக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்னு தெரியாது. அதனால அவளும் நான் உன்ன ரொம்ப நல்லவன் நினைச்சேன் மந்திரி, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட நீ இப்படியா நடந்துக்குவ அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா தான் பேசுவா. ஆனா இதை கேட்டனையும் அந்த இளவரசிக்கு செம சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவளோட பிளானே இதுதான், நம்ம ஹீரோயினை இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டானா ஒண்ணு அவ தான் பையன் இல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கணும். அப்படி மட்டும் அவ ஒத்துக்கிட்டானா இத்தனை நாள் வரைக்கும் ராஜசபையில இருக்கிற நிறைய பேர் ஏமாத்துறதுனால இவளுக்கு மரண தண்டனை கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த பொண்ணுங்கிற விஷயத்தை இவ சொல்லனாலுமே ஒரு இளவரசி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரியை போட்டும் தள்ளிடுவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயினை மாட்டி விடணுங்கிறதா அந்த இளவரசியோட பிளானா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்லி பாப்பா இது எல்லாமே இந்த இளவரசி போட்ட பிளான் தான், என் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இது அங்க இருக்கிற யாருமே கேட்காம இப்ப நம்ம ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணலாம்னு வருவாங்களா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா வந்தவன் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இதை பார்த்து அந்த ராஜமாதாவும் இளவரசியும் உங்களோட மந்திரி ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டாரு, அவருக்கு நம்ம சரியான தண்டனையை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அந்த இளவரசியை பார்த்து இங்க என்ன நடந்திருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியும், ஆனா ராஜமாதாவுக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மந்திரி ஒரு பொண்ணுதான் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணிடுவான். இது தெரிஞ்சு இந்த ராஜமாதா செமையா கோவப்படுவாங்க. ஆனா அப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ற விதமா நம்ம ஹீரோ இந்த விஷயத்தினால நீங்க யாரும் இவ மேல கோவப்படக்கூடாது, எதுவுமே இவளுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணிடக்கூடாது, ஏன்னா ராஜாவோட வாரிசு இவ வயித்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். சோ இப்ப ராஜாவோட வாரிசு இவ வயித்துக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் யாராலையும் நம்ம ஹீரோனுக்கு அகேன்ஸ்டா பேசவே முடியாது, அவளோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த வில்லன் இன்னும் செமையா கடுப்பாகும். இனிமேல் சாஃப்டான வழியில போறது செட் ஆகாது, சீக்கிரம் இந்த ராஜாவை
போட்டு தள்ளுறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இந்த குழந்தைய நல்லபடியா ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அவ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னு கேட்டா அவளுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு. எங்க இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா திரும்பி பாஸ்ட் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியே ரிப்பீட் ஆகி அந்த குழந்தையோட உயிருக்கு, இவ உயிருக்கு, நம்ம ஹீரோவோட உயிருக்கு எல்லாருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ அபார்ட்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டா. அப்போ கடைசியா நம்ம ஹீரோ போன ஜென்மத்துலதான் நம்ம குழந்தையோட நம்மளால வாழ முடியல, நம்ம குழந்தை முகத்தை பார்க்காமயே 2 பேரும் இறந்து போயிட்டோம். ஆனா இது நம்மளுக்கு கடவுளா கொடுத்த செகண்ட் சான்ஸ். நீயே எல்லாத்தையும் தப்பாவே யோசிக்கிற. இந்த வாழ்க்கையில மேபி நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கும் இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ வேற இப்படி சொல்லிட்டானா ஒருவேளை நம்ம தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா யோசிக்கிறோமோ, பேசாம இந்த குழந்தைய நம்ம அபார்ட் பண்ண வேண்டாம், போன ஜென்மத்துல நடந்த எந்த தப்பும் மறுபடியும் நடக்காது, அப்படியே அந்த கியூனால எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்னா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சந்தோஷமான முடிவு எடுத்துருவாங்க. ஆனா இவங்க இப்படி இங்க பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கியூவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியாண்டு இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் அழிக்கணுங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோயினுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி அவளை மொத்தமா அந்த மந்திரி பதவியில இருந்து நீக்கிட்டு இவளுக்கு அசிஸ்டண்டா ஒரு மந்திரியை ஒருத்தவனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவனை இப்ப நல்ல விதமா ட்ரெயின் பண்ணி மந்திரி ஆக்குறதுக்கு ரெடி ஆயிருவாங்க. சோ இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த அசிஸ்டன்ட் மந்திரியோட ஃபேமிலி இந்த ஊருக்கு வர, ஆனா இதை யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோயினோட கத்தியை வச்சு அந்த அசிஸ்டன்ட் மந்திரியோட அப்பாவை போட்டு தள்ளிடுவான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த அசிஸ்டன்ட் மந்திரி கிட்ட போய் உங்க அப்பாவோட சாவுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, உன்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டர் முன்னாள் மந்திரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேரை சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த அசிஸ்டன்ட் மந்திரிக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை கொள்ளணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த இளவரசி அப்படியே நான்சிக்கு நீ அடுத்த மந்திரி ஆகிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல, அவளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வீக்கான பர்சன், அதனாலதான் உன்னை ஸ்ட்ரெயிட்டா ரிஜெக்ட் பண்ணாம நீ மந்திரி ஆகிறத ஏதாண்டு பண்ணி தடுக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் அடிச்சு விடுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் மந்திரியும் நம்பிடுவான். சோ இப்ப அதனால நம்ம ஹீரோயினை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை இப்ப ஸ்ட்ரெயிட்டா ராஜமாதா கிட்ட போய் சொல்லிடுவான். அது வேற எந்த உண்மையும் கிடையாது, இந்த ராஜமாதாவோட பொண்ணு உயிரோட இருக்கா, அது அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, அவளோட அசிஸ்டன்ட் தான் உங்களோட பொண்ணு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே அவ இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டா அப்படிங்கிற விஷயத்த அந்த அசிஸ்டன்ட் மந்திரி வந்து சொல்லிடுவான். இது தெரிஞ்சோன்னே அந்த ராஜமாதாக்கு செமையா கோவம் வரும். ஆனா அப்ப அந்த கியூவும் அவளோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி நான்சிக்கு மட்டும் தெரியாது, நம்ம நாட்டு ராஜாவுக்கும் தெரியும், ஆனா அது தெரிஞ்சுமே அவர் உங்களோட பொண்ணை பத்தின உண்மையை மறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நல்லா போட்டு விட்டுருவாங்க. இதனால இப்ப அந்த ராஜமாதாவுக்கு நம்ம ஹீரோ மேலயும் ஹீரோயின் மேலயும் செமையா கடுப்பாயிரும். இப்போ இந்த சிச்சுவேஷனை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்ட்டு அந்த கியூ அப்படியே இப்படிப்பட்ட ராஜா நம்ம நாட்டுக்கு இருந்தாருன்னா கண்டிப்பா அவர் நான்சியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம மக்களுக்கு அகேன்ஸ்டா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம நாட்டோட நன்மையை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம தான் எப்படியான்ட்டு அவரை ராஜா பதவியில இருந்து நீக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப அந்த மந்திரவாதி அப்படியே வானத்தை பார்த்து ஏதோ ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு கணிச்சு பாப்பானா, அப்ப அப்படியே அவன் முகமே மாறிடும், போன ஜென்மத்துல நடந்த அதே தப்பு மறுபடியும் நடக்க போகுது அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவங்க ரூம் சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் நடக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சோ இதுலயே ஏதோ ஒன்று தப்பா நடக்க போகுது அப்படிங்கறத அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராஜமாதாவை தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி அவ தான் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணிருக்கா போல, இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா ஹான ராஜா பதவியில இருந்து நீக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அவன் நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள அனுப்பிச்சிருப்பா. ஆனா அப்போ அங்க அந்த கியூவும் அவனோட அம்மாவும் ராஜாவை அரெஸ்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட், அவரை கொன்னா மட்டும்தான் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேச ஆரம்பிப்பாங்க. சோ இப்போதான் அந்த ராஜமாதாவுக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் வரும். அதனால உள்ள சண்டை போட போன சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவா. இதனால கோவப்பட்ட அந்த கியூ இப்ப ராஜமாதாவே போட்டு தள்ள பிளான் போட்டுருவான். பட் நல்ல வேலையா இப்ப கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் அங்க வந்துருவா. ஆனா அவளுக்கு இன்னும் தெரியாது ராஜமாதாவோட பொண்ணுதான் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அந்த அசிஸ்டன்ட போட்டு தள்ளணும்ட்டு அந்த இளவரசி கத்தி எடுத்து குத்தலான்னு வரப்ப இதை நோட் பண்ண ராஜமாதா நடுவுல வந்துருவா. இதனால அதே இடத்துல இளவரசி கையால இப்ப அந்த ராஜமாதா செத்து போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. இப்ப அவங்க 2 பேத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வில்லன் டீம் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா தான் மேனேஜ் பண்ணி எதிர்த்து சண்டை போடுவாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால திடீர்னு அவளுக்கு அப்படியே வயிறு வலி வர ஆரம்பிச்சிரும். சோ அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் ப்ரொடெக்ட் பண்ண இந்த கேப்பை யூஸ் பண்ண அந்த கியூ இப்ப நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ண வருவான். ஆனா என்னன்னாலும் நான்சி எப்படியான்னு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு பக்கத்துல இருந்த கத்தியை வச்சு அந்த கியூவை குத்திடுவான். இதனால அந்த கியூ அப்படியே அதே இடத்துல சரிஞ்சு விழுக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கத்தி குத்து வாங்கினால அப்படியே வாயில இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கும். இப்ப அப்படியே அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் இந்த ஜென்மத்துல உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன், இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட மடியிலே விழுந்துருவான்.
ஐயோ என்னடா இது கடைசியில நம்ம ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப அப்படியே 4 மாசம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். அத நம்ம ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து கொஞ்சற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கு நடந்த சண்டையில நம்ம ஹீரோ சாகல அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போன ஜென்மத்துல நடந்த எந்த தப்பும் இந்த ஜென்மத்துல நடக்கல. நம்ம ஹீரோயினும் அவங்களோட குழந்தையும் சேஃபா தானே இருக்காங்க. அதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம எதை பத்தியும் பயப்பட வேண்டாம், வா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணமும் பண்ணிருவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த மந்திரவாதி வந்து, நான் முந்தையே சொன்ன மாதிரி விதியை யாராலையும் மாத்த முடியாது. போன ஜென்மத்துல என்னதான் அவ சூசைட் பண்ணி செத்து போயிருந்தாலும் இந்த ஜென்மத்திலயும் நீங்க சேரக்கூடாதுங்கிறது தான் விதி. அதனாலதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு உடம்பு முடியாம அவ ரத்த வாந்தி எடுக்கிறா அப்படின்ட்டு அந்த மந்திரவாதி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே நீங்க மயங்கி விழுந்த நம்ம ஹீரோயினுக்கு மொத்தமா உயிர் போயிரும். இப்படி நடந்த உடனே நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவன் அப்படியே கதறி அழுதுகிட்டே மறுபடியும் அந்த மந்திரவாதி கிட்ட, இல்ல விதியை விட என்னோட காதல் தான் பெருசுட்டு நான் ப்ரூவ் பண்ணுவேன். அதனால நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ண போறேன். இந்த வட்டம் என்ன வேற ஏதாவது ஒரு உலகத்துக்கு அனுப்பு, நான் கண்டிப்பா நான்சியோட ஒன்னா வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கியூவை தான் காட்டுவாங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில அவன் இறந்திருக்க மாட்டான் போல. அவன் ஜஸ்ட் நம்ம ஹீரோ இப்ப கைது பண்ணி தான் வச்சிருப்பான் போல. அவன் எப்படியான்னு நம்ம ஹீரோ ஹீரோனை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த மந்திரவாதியும் தான் காட்டுவாங்க. அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வாட்டி டைம் டிராவல் வந்து ஈஸியா பண்ண முடியாது. நான் கணிச்சு பார்த்ததுல நீங்க எந்த உலகத்துக்கு இப்ப டைம் டிராவல் பண்ணி போனாலும் அங்க நான்சி 20 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால நீங்க அவ கூட வாழணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க பல புதுசான வேர்ல்டுக்கு மாறி மாறி டைம் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்ட கடத்தும் நம்ம ஹீரோ, நான் எத்தனை உலகத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என்னோட ஆசைலாம் நான் நான்சி கூட சந்தோஷமா வாழணும், அதனால நீ இந்த ப்ராசஸ் ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மந்திரவாதியும் நம்ம ஹீரோ கிட்ட ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்ப ஒண்ணு கொடுப்பான். இதை வச்சுதான் நான் மேஜிக் பண்ணி நம்ம உலகத்தையும் இன்னொரு உலகத்தையும் கனெக்ட் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் நம்மளோட ஒரிஜினல் உலகத்துக்கே வரணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃபீனிக்ஸ் ஹேர் பினை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால திரும்பி இந்த வேர்ல்டுக்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேர் பினை நம்ம ஹீரோ கையில கொடுத்துட்டு வழக்கம் போல அந்த டைம் டிராவல் ப்ராசஸ் ஆரம்பிப்பான். ஆனா அப்படி அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கப்பயே இப்ப அந்த இடத்துக்கு அந்த வில்லன் கியூ வந்துருவான். அதுவும் அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே குத்தலான்ட்டு வரப்ப கரெக்டா அந்த டைம் டிராவல் பண்ற போர்ட்டலும் ஓபன் ஆயிரும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இப்ப ஒரு புது உலகத்தை தான் காட்டுவாங்க. அங்க யாருக்கோ கல்யாணம் ஆகி நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கும். யாருக்குடா கல்யாணம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு. சரி அப்ப கல்யாண பொண்ணு நம்ம ஹீரோயினா இருக்கும்னு சொல்லி பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பொண்ணா இருக்கும். இந்த பொண்ணு பேரு ஒய். அதுவும் இவள நம்ம ஹீரோ இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருப்பான். இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்க. வெளியே அப்படியே நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவ அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லார்கிட்டையும், என் பையனுக்கு சீக்கிரமே வாரிசு வந்துரும், அப்படி மட்டும் எங்க குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சுன்னா நாங்க பரம்பரையா வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை நான் ஒய்க்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளிப்பை காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த கிளிப்பை தான் அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பான், 2 உலகத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிளிப்புன்ட்டு. இப்ப இது வந்து நம்ம ஹீரோட அம்மா கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த அம்மா அப்படியே பக்கத்துல இருந்த வேலைக்காரி கிட்ட, என்னோட மகனுக்கு புதுசான வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இது எந்த விதத்திலையும் அந்த மனைவி டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது, அவளை வெளியே இருக்கிற ஷெட்ல தானே அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு லேடியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த ஒய் கூட அப்படியே ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஆர்வமா இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு போன ஜென்மத்துல நடந்த எல்லா விஷயங்களும் கரெக்டா இப்ப ஞாபகம் வந்துரும். அதாவது தெளிவா சொல்ல போனா இந்த புது உலகத்துல இருந்த அந்த ஹேண்ட் உடம்புக்குள்ள இப்ப நம்மளோட ரியல் ஹீரோ வந்துட்டான். அப்படி அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோக்கு இந்த புது உலகத்துல இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்பதான் காட்டுவாங்க இந்த உலகத்துல இருந்த ஹேனுக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோனோட கல்யாணம் ஆயிருக்கும். பட் ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அவனுக்கு குழந்தை இல்லாதனால நம்ம ஹீரோ அவளை அப்படியே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பான். அந்த டைம்ல தான் அவனுக்கு ஒய்ங்கிற ஒரு பொண்ணோட பழக்கமாகி அவளை இப்ப கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பான். இது எல்லாமே இப்ப நம்மளோட ரியல் ஹீரோக்கு அப்படியே மைண்ட்ல வந்துரும். இது தெரிஞ்சே நம்ம ஹீரோ டோட்டலா வெக்ஸ் ஆயிருவான். ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு இப்ப இப்படி போட்ட ஒரு பிளே பாய் உடம்புல நான் வந்திருக்கேன், சரி என்னானாலும் பரவாயில்ல, இந்த ஜென்மத்திலேயான்ட்டு நான் எப்படியான்ட்டு நான்சியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிப்பான். அதனால ஃபர்ஸ்ட் வேலையா இப்ப புதுசா கல்யாணம் பண்ண அந்த ஒய்ங்கிற ஒய்ஃப அப்படி தள்ளி விட்டுட்டு, இனிமேல் என் பக்கத்திலே வராத, எனக்கு ஓமன் எல்லாம் சுத்தமா இஷ்டமே இல்ல, என் மனசுல ஃபுல்லா இருக்கிறது நான்சி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா இதை கேட்டு அந்த ஒய் பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். அவளை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிதானே என்ன கல்யாணம் பண்ணீங்க, இப்ப என்ன அவன் மேல திடீர்னு டக்கற, அவ இனிமேல் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டா, உங்க அம்மா அவளை அந்த உடன் ஷெட்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அங்க சொல்லுவா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த உடன் ஷெட்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோனை அப்படியே ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி நம்ம ஹீரோனுக்கு சாப்பாடு கொடுக்க வருவாளா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த சாப்பாடு தட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி கோவமா நடந்துக்குவா. இதை பார்த்து அந்த வேலைக்காரி அப்படியே, நீ இன்னும் புதுசா கோவம்லாம் பண்ற, நீ இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா கேப்பா. இதை பாக்குறப்ப ஒருவேளை நம்ம ஹீரோயினும் டைம் டிராவல் பண்ணி இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ
இவனும் வந்துருவான். ஆனா இவனை பார்த்தேன்னு நம்ம ஹீரோனுக்கு செமையா கோவம் வரும். தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி கத்துவா. சோ இவ கத்துறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவ கண்டிப்பா பாஸ்ட் லைஃப்ல இருந்து நம்ம ஹீரோயின் கிடையாது. அதாவது அவளுக்கு இன்னும் பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வரல. அவ இந்த புது உலகத்துல இருக்கிற நான்சி தான் போல. அதனால இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ பண்ண கொடுமைனாலதான் அவ இப்ப கடுப்பா நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி மன கஷ்டமாயிரும். ஐயோ, இந்த புது உலகத்துல நான் கோவமா இருக்கிற நான்சி எப்படி சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் புலம்பி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல ரொம்ப கோவமா இருப்பா. இப்ப எப்படி ஒரு கத்தி எடுத்து அவனை குத்துறாங்கிற அளவுக்கு போயிருவா. நீ எப்போ புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ அப்பவே எனக்கு ஒரு மேல இந்த பாசம் எல்லாம் போயிருச்சு. உன்னை கொன்னா கூட என் ஆத்திரம் அடங்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அப்படியே அவளை ஹக் பண்ணி, புரியுது இத்தனை நாள் நடந்தது எல்லாமே ஏன் தப்பு தான், அதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து, எவ்வளவு தைரியம் தான் என் பையனே நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுவ, இப்பவே டிவோர்ஸ் பேப்பர் மூஞ்சில தூக்கி எரிஞ்சு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா காரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே சந்தோஷம், டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க, நான் இப்பவே சைன் பண்ணி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு ரெடியா இருப்பா. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை எப்படியாண்டு சாந்தமாக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு அவ தலையில ஒரு பிளாக் ஒண்ணு வைப்பான். இதனால நம்ம ஹீரோயின் அதே இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாளா. பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ படுத்திருப்பான். இதுவே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் ஆனாலும் இப்ப எடுத்த உடனேயும் டிவோர்ஸ் பேப்பர் கூட நான் சைன் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இந்த ஜென்மத்துல இனி நான் உன்னை விட்டு பிரியறதா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும். என்னடா போன மாசம் ஒண்ணு பேசுனேன் இப்போ ஒண்ணு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில ஒரு குத்துவா பாக்கணும். ஆனா இவ என்ன அடிச்சாலும் நம்ம ஹீரோவோட மனசு மாறவே மாறாது. அவன் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கவே மாட்டான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுவாங்க. அவ எப்படியாண்டு நம்ம ஹீரோயினை துரத்தி விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருப்பாளா. சோ தன்னோட அம்மாவை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு பொய் சொல்லுவான். என்னன்னா இந்த உலகத்துல நம்ம ஹீரோ ராஜாலாம் கிடையாது, ஆனா ஒரு பெரிய பிசினஸ் மேன் போல. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துக்கும் ராஜாவோட குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் போல. அது நல்லபடியா மெயின்டைன் ஆனாதான் இவங்களால இந்த ஊர்ல நல்லபடியா பிசினஸ் பண்ண முடியும். சோ இதை யூஸ் பண்ணிக்கிற நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, அம்மா நீங்க என் மேல அக்கறையோட தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்நேரம் நான் நான்சியை டிவோர்ஸ் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிரும். அதுக்கடுத்து நம்மளுக்கு ராஜாவோட சப்போர்ட் எதுலயுமே கிடைக்காது. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாண்டு ஒரு நல்ல காரணம் சொல்லி அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பொய்யை சொல்லுவான். அதனால அந்த லேடியும் சரி இப்போதைக்கு குடும்பத்தோட பேர் தான் முக்கியம், டிவோர்ஸ பத்திலாம் அப்புறமேல யோசிக்கலாம் அப்படின்றவா. இதை கேட்டோன்னு இந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு செம்ம கடுப்பாயிரும். இந்த கிளவிய நம்ம தப்பா போச்சு, அவ குடும்ப கௌரவம் அது இதுன்ட்டு என்ன பலிகாடாக பாக்குறா, நம்ம தான் எதான் பண்ணி நம்ம வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய் வில்லத்தனமா எதை யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அந்த ஒய் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒரு 4-5 ட்ரெஸ் தூக்கி போட்டு, இங்க பாரு 3 நாள் எனக்கு பர்த்டே வருது, இந்த ட்ரெஸ்ல எல்லாம் அழகா எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்டர் பண்ணி சொல்லுவா. நம்ம ஹீரோயினுக்கு இவ்வளவுக்கெல்லாம் போய் வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கடுப்பா இருக்கும். ஆனா அப்ப அந்த ஒய் அப்படியே, பழசெல்லாம் நீ மறந்துடாத, என்னதான் இந்த 2 நாளா ஹேண்ட் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் அவன் எப்பயுமே என்னதான் லவ் பண்ணுவான், அதனால நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சுதாகணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுவா. நம்ம ஹீரோயின் எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவ சொன்ன வேலையெல்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து இப்ப 3 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. அந்த ஒய்க்கு பர்த்டேவும் வந்துரும். அவ நம்ம ஹீரோயின் தச்சு கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டுட்டு அழகு பாத்துக்கிட்டு இருப்பாளா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அம்மா வந்து இவளுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஒய் ஒரு மாதிரி, ஐயோ எனக்கு தலைவலிக்குது, மூச்சு விட முடியல, ஏதோ செய்யுது அப்படிங்கிற மாதிரி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா அந்த டைம் அவ ட்ரெஸ்ல இருந்து ஏதோ ஒரு சூனிய வச்சு பேப்பர் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இத பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகி இப்ப நம்ம ஹீரோயின் தான் சந்தேகப்படுவாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த ஒய்யோட பிளானாவே இருந்திருக்கும். நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் என்னோட வேலை இல்லைன்னு சொல்லலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள அந்த மாமியார், நான் உன்னை எவிடன்ஸோட பிடிச்சு காட்டுறேன், கண்டிப்பா உன் ரூம்ல அந்த சூனியம் பண்ண பொருள் இருக்கும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோனோட ரூம் சர்ச் பண்றதுக்காக வந்துருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஆனா இத அந்த அம்மா காரி நம்பவே மாட்டா. இல்ல நீ தான் ஒய் மேல பொறாமப்பட்டு இப்படிலாம் பண்ணிருக்க, ஒரு ரூம் தேடினா எதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அந்நேரம் அந்த ஒய்யோட மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இதுலயே தெரிஞ்சிருச்சு அவன் நம்ம ஹீரோனுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டா அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அங்க இருந்த வேலைக்காரங்களும் நான்சியோட ரூம்ல இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கொண்டு வருவாங்க. சரி சூனிய வச்ச பொம்மையை தான் அவங்க எடுத்துட்டாங்க, நான்சி மாட்டினா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அங்க பார்த்தா ஒரு குழந்தையோட பொம்மை இருக்கும். இத பார்த்துன்னு அந்த ஒய் செமையா ஷாக் ஆயிருவா. என்னது இது, வேலைக்காரி இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்திருக்கா, நான்சியோட ரூம்ல ஒரு சூனிய பொம்மையை மறைச்சு வச்சேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த குழந்தை பொம்மையை யூ கையில இருந்து வாங்கிட்டு, இந்த பொம்மை எதுக்கு எடுத்தீங்க, இதுவே நான் எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கிற பொம்மை, இதை யாரும் அவ்வளவா பார்க்கவே கூடாது, இதை எடுத்து என் பூஜைக்கு நீங்க தடங்கல் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு நாடகத்தை நடத்துவா. என்னன்னு பார்த்தா இந்த ஒய் ரூமுக்கு வந்து அந்த சூனிய பொம்மையை வச்சது, நம்ம ஹீரோயினை மாட்டி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணது, இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவ இப்படிப்பட்ட ஒரு பொம்மையை வச்சு டோட்டல் சீனே மாத்தி விட்டுருப்பா. இதனால நம்ம ஹீரோவும்
கோவப்பட்டு இப்ப அப்படியே அந்த ஒய்ய திட்டுவான். எந்த ஒரு அடிப்படையான எவிடன்ஸும் இல்லாம நீ நான்சியே தப்பு சொல்றத இதோட நிப்பாட்டிக்கோ, இப்ப நடந்த பிரச்சனைக்கெல்லாம் அவகிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். இதனால அந்த ஒய்க்கும் வேற வழியே இருக்காது, நம்ம ஹீரோயின் கிட்ட அவ சாரி கேட்டுருவா. ஆனா இப்படி அசிங்கப்பட்டனால அந்த ஒய்க்கு நம்ம ஹீரோயின் மேல இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிரும். எப்படியான்ட்டு அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் ஊருக்கு வெளியே தான் காட்டுவாங்க. புதுசா ஒரு ஆள் அவங்களோட இறந்து போன அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக இந்த ஊருக்குள்ள வந்துகிட்டு இருப்பான். யாருடா அதுன்னு சொல்லி பார்த்தா அந்த வில்லன் கியூ. போச்சு, இவனும் இந்த புது உலகத்துல இருக்கானா, சோ மறுபடியும் இவனால நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்ப ஊருக்குள்ள வந்தவன் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோட வீட்டுக்கிட்ட தான் வருவான். என்னன்னு பார்த்தா இந்த கியூவோட அம்மா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட அப்பாவை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க போல. இப்போ அந்த வீட்டுக்கிட்ட வந்தனையும் அந்த கியூ அப்படியே அவன் மனசுக்குள்ள, எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் கிடைக்க வேண்டிய மரியாதை சொத்து எல்லாத்தையும் நான் வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ எப்படியாண்டு கோவமா இருக்கிற நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி ஒண்ணு சேர்ந்துடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவனை ரூம்குள்ளே சேர்த்துக்க மாட்டா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா இருக்கிறத பார்க்க அந்த ஒய்க்கு செமையா காண்டாகும். அதனால இப்ப அடுத்ததா ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள யாரையும் அனுப்புவா. அந்த ஆள் நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த ரூம் பூரா ஏதோ ஒரு மயக்க மருந்து தெளிச்சு விட்டுருவான். இதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மயங்கி விழுக இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற அளவுக்கு போயிருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே டக்குன்னு கண்ணை திறந்து ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்துக்கிட்டே வச்சிருவா. என்னன்னு பார்த்தா வியடா ஒரு ஸ்மெல் வந்தோனையுமே நம்ம ஹீரோயின் அப்படியே பிரீத் பண்றது நிப்பாட்டி இருப்பா. இது தெரியாம அவ உண்மையிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆளு உள்ள வந்திருப்பான். ஆனா இங்க இப்படிப்பட்ட ஒரு சீன் நடக்குதுன்னு தெரியாத அந்த ஒய் அப்படியே நம்ம ஹீரோட அம்மா கிட்ட போய் நான்சியோட ரூம்குள்ள யாரோ போறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பத்த வச்சு விட்டுருவா. இதனால அந்த லேடியும் இப்ப சம கோவமா நம்ம ஹீரோனோட ரூம்குள்ள வந்தா அங்க நம்ம ஹீரோயின் அந்த ஆளை அடிச்சு கட்டி போட்டு வச்சிருப்பா. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு மாதிரி சந்தேகமா, இவன் யாரு, இவன் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாளா. நம்ம ஹீரோன் அதுக்கு அப்படியே பொறுமையா, இவன் ஏதோ ஒரு பொறுக்கின்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ள எப்படி நுழைஞ்சிருக்கான், அதான் இவனை அடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் அப்படியே சந்தேகமா அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து, அதே எப்படி வெளியே இருந்து ஒரு ஆள் இங்க இருக்கிற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தேகத்தோட தான் கேட்பான். இவன் கேட்கறதுல இந்த ஒய்க்கு நல்லா தெரிஞ்சிரும் ஹீரோ வந்து தன்னை தான் சந்தேகப்படுறான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த ஆளோட கட்டெல்லாம் அப்படியே அவுத்து விட்டு, உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நான்சி தான் இங்க என்ன வர சொன்னா, ஆனா இப்ப எங்க மாட்டிக்குவோங்கிற பயத்துல ஏதோ வளர்றா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப உஷாரான ஆளு. ஓ, நான் உன்னை வர சொன்னேனா, சரி எங்க நான் உனக்கு அனுப்பிச்ச லெட்டர் இல்ல இங்க நான் உனக்கு வர சொன்னதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா, காட்டு பாப்போம் அப்படின்ட்டு துருவி துருவி கொஸ்டின் கேப்பா. இதனால அந்த ஒய்க்கு செமையா பயம் வந்துடும். ஐயோ எங்க இவன் நம்மள மாட்டி விட்டுருவானோ அப்படின்ட்டு இப்ப டக்குன்ட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த ஆளை கொன்றுவா. இதனால நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள நீ எதுக்கு அவனை கொன்ன, இப்போ ஓ மேல எதுவும் தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதையும் இந்த ஒய் அப்படியே மாத்தி விட்டுருவா. என்னது என்ன போய் சந்தேகப்படுறீங்களா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நான்சிக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் கெட்ட பேரு, அதனாலதான் அவனை கொல்லணும்ட்டு நான் ஒரு கோவத்துல கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இது சுத்தமா நம்ம ஹீரோ நம்ப மாட்டான். அவன் இந்த ஒய் மேலதான் சந்தேகப்படுவான். ஆனா இதுவே நம்ம ஹீரோட அம்மா, ஆமா ஆமா ஒய் சொல்றதுலயும் ஒரு கரெக்டான விஷயம் இருக்கு, நம்மளுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம், அதனால இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க அப்படின்றவா. ஆனா நம்ம ஹீரோ இதை சும்மா விட மாட்டான். அது எப்படி, நீங்க நான்சினா ஒரு மாதிரி முடிவு சொல்றீங்க, ஒய்னா வேற மாதிரி ஒரு முடிவு சொல்றீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் முழுசா விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கு அகேன்ஸ்டா பேசுவான். இதனால அவங்க அம்மா செம்மையா கடுப்பாகி, நீ நல்லவனா தாண்டா இருந்த, இந்த கொஞ்ச நாளதான் நீ நான்சி பேச்சை கேட்டுட்டு ஆடுறன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, இப்ப நான் தெளிவா சொல்றேன் நல்லா கேளுங்க, என்ன ஆனாலும் நான் நான்சியை டிவோர்ஸ் பண்ணவும் மாட்டேன், அவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்பவும் மாட்டேன், எனக்கு அவ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா இதை கேட்டுன்னு அவங்க அம்மாக்கு செம்மையா கோவம் வந்து, ஒண்ணு நீ மறந்துடாத, நான் தான் இந்த வீட்டோட ஹெட், நான் சொல்றதுதான் இந்த வீட்டுல எல்லாரும் கேட்கணும், சப்போஸ் நீ என் பேச்சுக்கு அகேன்ஸ்டா போகணும்னு நினைச்சேன்னா அதுக்கான தண்டனையும் நீ ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற வேலைக்காரங்களை வச்சு அடிக்க விடுவா. ஏன்னா இப்படி அடிச்சாவான்ட்டு நம்ம ஹீரோனை டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க அம்மா சொல்லுவா. ஆனா இவன் அடி வாங்குறதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். அவ இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும், எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் ஏற்கனவே இங்க இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன்ல, அதனால இந்த தண்டனை எல்லாம் நிப்பாட்டிட்டு உடனே என்ன இந்த வீட்டுல இருந்து அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவா அது எதுக்குமே ஒத்துக்க மாட்டான். இங்க இருக்கிற எல்லாரும் என்ன எத்தனை அடி அடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல, நான் உன் கூட தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல இருந்த கோபம்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு அடி வாங்கினால நம்ம ஹீரோ கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கும். சோ நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துல உட்காந்து அக்கறையா வேற பாத்துக்குவா. இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்தோடனையும் நம்ம ஹீரோக்கு இவ்வளவு நேரம் அடி வாங்கினது எல்லாம் மறந்து போயிரும். அவன் மனசுக்குள்ள ஃபுல்லா ரொமான்டிக் வைப்ஸ் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அப்ப அதை கெடுக்கிறதுக்குன்னே அந்த செகண்ட் வைஃப் ஒய் அந்த இடத்துக்கு வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க போன மாசம் வரைக்கும் இப்படிலாம் இல்லையே, ஆனா இப்ப நீங்க டோட்டலா வேற ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த நான்சி உங்களுக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நீ
நீங்களே நல்லா யோசித்து பாருங்க. உங்களை உண்மையிலே காதலிக்கிறது நான் மட்டும்தான். அதனால நீங்க என்னதான் உங்களோட ஒய்ஃபா ஃபுல்லா ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே காதல வாங்கிக்காம போன ஜென்மமா இருந்தாலும் சரி, இந்த ஜென்மமா இருந்தாலும் சரி, இதுக்கு அடுத்து வரப்போற ஜென்மமா இருந்தாலும் சரி, ஏன் வாழ்க்கை எப்பயும் நான்சி கூட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோனோட மனசு இன்னும் ரொம்ப மாற ஆரம்பிச்சிரும். சரி ஓகே, இதனால நம்ம ஹீரோனோட மனசு மொத்தமா மாறி நம்ம ஹீரோ ஹீரோயின் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தா, இப்போ அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே வந்துருவான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கியூ வந்து செகண்ட் ஒய்ஃபோட பையன் தானே, அதனால இவனை யாரும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க தன்னை சேர்த்துக்கணும், தன்னோட அம்மாவோட அஸ்திய இவங்களோட பூர்வீக இடத்துலதான் புதைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டுக்கிட்டு அந்த கியூ அந்த வீட்டு வாசல்ல நீல் டவுன் போட்டு உட்காந்துருப்பான். இத ஊர் மக்கள் எல்லாரும் வேற பாப்பாங்க. இதனால நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி அவமானமாவும் இருக்கும், கோவமாவும் வரும். ஆனா இதை நோட் பண்ண அந்த ஒய் அப்படியே இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படியாண்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பிளான் போடுவா. அதனால நம்ம ஹீரோட அம்மா காதுல ஏதோ போய் சொல்லுவா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு கனவு வரும். அதுல அந்த வில்லன் கியூ நம்ம ஹீரோயினை கத்தியால குத்துற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்து நம்ம ஹீரோ அப்படியே கத்திட்டு எந்திரிக்க நம்ம ஹீரோயினை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாளா. அப்ப அவன் எதையும் முழுசா சொல்லாம, இல்ல அந்த கியூனால உனக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், அவனால எனக்கு என்ன ஆபத்து வரப்போகுது, அவன் தான் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே போயிட்டானே, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவன் என்ன பார்த்ததே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னாரம் கரெக்டா அந்த கியூ இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு வந்துரும். இது தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பான். போச்சு, போன ஜென்மத்துல நடந்த மாதிரி இந்த ஜென்மத்திலையும் அவன் எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை பண்ண வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயப்படுவான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒய் வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இந்த வீட்லயே மருமகளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாமியார் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். அதுக்கு நீ இன்னைக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம வீட்டு வாசல்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கியூவை நீ எப்படியாண்டு பேசி திருப்பி அனுப்பிச்சிடணும். அது மெயினா அவனோட அம்மாவோட அஸ்திய இங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பணும். இதுதான் நம்ம மாமியார் உனக்கு கொடுத்திருக்க டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஆனா அப்ப அப்படியே அந்த ஓய் அவ மனசுக்குள்ள, ஏ நான்சி, நீ செமையா மாட்டிக்கிட்ட. ஒண்ணு இந்த பிரச்சனையில நீ நம்ம மாமியாருக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு சொல்லி அவங்களோட வெறுப்ப சம்பாரிச்சுக்குவ, அப்படி இல்லையா கியூக்கு அகேன்ஸ்டா ஏதான்னு சொல்லி அவனோட வெறுப்ப சம்பாரிச்சுக்குவ. எப்படி பார்த்தாலும் எனக்கு லாபம் தான் அப்படிங்கிற மாதிரி இவ வில்லத்தனமா யோசிப்பா. சோ யோசிக்கிறதுல நல்லா தெரியுது இந்த ஐடியா எல்லாமே அவ மாமியாருக்கு கொடுத்தது இந்த ஒய் தான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த கியூ கிட்ட போய் பேச போவா. ஃபர்ஸ்ட் எடுத்தனே அவனுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பா. ஒண்ணு, உன்னோட அம்மாவோட அஸ்தியை நம்ம குடும்ப சுடுகாட்டுல வச்சுட்டு அதே இடத்துல நீ தங்கிக்கணும். அப்படி இல்லையா இந்த வீட்டுல உனக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைச்சேன்னா உங்க அம்மாவோட அஸ்தியை இந்த ஊர்ல புதைக்கிறத பத்தி நீ யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அந்த கியூக்கு விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அதை அப்போஸ் பண்ற மாதிரி தெரியும். ஆனா அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே மிரட்டுற விதமா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க ஹேனோட குடும்பம் பெரிய குடும்பம், நீ அவங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ணணும்னு நினைச்சேன்னா நீ இந்த குடும்பத்தோட வாரிசே இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு கூட எங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டுவா. இதனால அந்த கியூ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போயிருவான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் நம்ம ஹீரோனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே தான் இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கியூ அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, நீங்க என்ன வேணாலும் திட்டம் போடுங்க, ஆனா கூடிய சீக்கிரத்துல உங்க குடும்பத்தோட மொத்த சொத்துக்கும் வாரிசா நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ இதுலயே அவன் நம்ம ஹீரோக்கு அகேன்ஸ்டா ஏதோ பண்ண போறான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். ஆனா இப்படி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த செகண்ட் ஒய்ஃப் ஒய் கேட்டுருவா. அதுக்கடுத்து இவ கேட்ட எல்லா விஷயத்தையும் அப்படியே அந்த மாமியார் கிட்ட போய் பத்த வச்சிருவா. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த மாமியார் இப்ப அப்படியே, பரவாயில்லையே நான்சி அறிவா யோசித்து அந்த கியூ பேச முடியாத அளவுக்கு லாக் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி அந்த மாமியார் பெருமையா சொல்லுவா. இதனால அந்த ஒய்க்கு இன்னும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிரும். சே, என்னடா இது, அங்க நடந்ததெல்லாம் வந்து சொன்னா நான்சி கியூக்கும் ஹேனுக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி முடிவை சொல்லிட்டா, அதனால அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாமியார் அவளை இப்படி பாராட்டிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒய்யோட கோபம் இன்னும் கூடிக்கிட்டே தான் போகும். அதனால இப்ப அப்படியே அவன் மனசுக்குள்ள, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பிளான் எதுவுமே சக்சஸ் ஆகல, அதனால செகண்ட் பிளான் வயலன்ஸ்ல இறங்குறது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புதுசா ஏதோ ஒரு பிளான் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா அந்த கியூவை போய் பார்த்து, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த மொத்த வீட்டையும் நீ ஆளணுங்கிறது தானே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ அந்த வில்லன் கியூ கிட்ட போய் டீல் பேசுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவனுக்கு தான் ஏற்கனவே அடிபட்டு இருக்குமே, அதனால கொஞ்சம் வீக்கா தான் இருப்பான். சோ அவனை கவனிச்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கூடவே இருப்பா. இந்த சான்ஸை எப்படியான்னு யூஸ் பண்ணி அவன் மனசுக்குள்ள இடம் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பல முயற்சிகள் எடுப்பான். ஆனா எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியாது. இதுவே இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த வில்லனையும் அந்த ஒய்யையும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே, சரி நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிற, இப்படி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு அந்த ஒய் அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்ன மாதிரி சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு வேணுங்கிறது எல்லாமே ஹேன் மட்டும் தான். சோ ஹேனோட ஒய்ஃபா நான் மட்டும் இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேனா இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். இன்னும் 2-3 நாள்ல ராஜாவை பாக்குறதுக்கு இந்த வீட்ல இருந்து என்னோட மாமியார் பேலஸ்க்கு போவாங்க.
போவாங்க. ஆனா நான் அவங்களை ஏதாண்டு ஒரு சாக்கு சொல்லி வீட்லயே இருக்க வச்சிடுறேன். அப்போ ஆப்வியஸா ராஜாவை பாக்குறதுக்காக ஹேன் தான் போவான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வெளியே அவன் கூட நீ எப்படியான்ட்டு போராடி அவனை தோக்கடிச்சிரு. அப்புறம் என்ன, இந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலும் உனக்கு கீழே வந்துரும், ஹேன் எனக்கு சொந்தமாயிருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஐடியா போட்டு அந்த வில்லன் கிட்ட சொல்லுவா. அதுக்கடுத்து 4 நாள் கழிச்சு ராஜாவை பார்க்க போற டேட்டும் வந்துரும். அப்ப அந்த ஒய் திருட்டுத்தனமா அவ மாமியார் சாப்பிடுற சாப்பாடுல ஏதோ கலந்துருவா. இதனால அந்த மாமியாருக்கு சுத்தமா உடம்பு முடியாம போயிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோவை ராஜாவை பாக்குறதுக்காக அவ அனுப்புவா. ஆனா இதை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் எங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் அவளுக்கும் ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எல்லாருமே வீட்டுல இருந்து ராஜாவை பாக்குறதுக்காக கிளம்புவாங்களா. அப்போ ஊரை தாண்டி வந்த உடனே அந்த வில்லன் கியூவும் அவனோட டீமும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இத பார்த்தனே நம்ம ஹீரோ கூட வந்த ஆட்கள் எல்லாருமே அப்படியே பயந்து அங்க இருந்து ஓடிடுவாங்க. சரி, இதுதான் கரெக்டான சான்ஸ், ஹீரோவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்த வண்டியில போய் செக் பண்ணி பார்த்தா அங்க நம்ம ஹீரோவே இருக்க மாட்டான். என்னன்னா அவனுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் உஷாரா வேற ஒரு குதிரை வண்டியில அவனோட டீமோட வந்து இறங்குவான். அப்புறம் என்ன, அங்க வில்லன் கியூவோட டீமுக்கும் நம்ம ஹீரோட டீமுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம ஹீரோக்கு தான் கூட எதிர்த்து சண்டை போடுறது கியூ அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஏன்னா அந்த கியூ ஃபுல் ஃபேஸையும் நல்லா கவர் பண்ணிட்டு தான் வந்து சண்டை போடுவான். இதுல இந்த சண்டையில நம்ம ஹீரோயினும் இன்வால்வ் ஆயிருவா. அவளும் 4-5 பேர் அப்படி போட்டு அடிப்பாளா. ஆனா இதெல்லாம் பார்த்தா அந்த கியூக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கும். இவ ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இவ எப்படி நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இங்க சண்டை போட போட அவளுக்கு பாஸ்ட் லைஃப் பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் அந்த ஆப்போசிட் டீமை மொத்தமா அடிச்சு காலி பண்ணிடுவான். அதனால அந்த கியூவும் அவனோட டீமும் இப்போதைக்கு இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. ஆனாலும் எஸ்கேப் ஆனாலும் அந்த கியூக்கு நம்ம ஹீரோயின் மேலதான் ஒரு சந்தேகம் இருக்கும். அவ எப்படி இப்படிலாம் சண்டை போடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஒய்யும் வந்துருவாளா. அவன் கிட்ட அவன் கேட்டு பாப்பான், உண்மையிலேயே நான்சி சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானா, இல்லனா அவளுக்கு பின்னாடி நம்மளுக்கே தெரியாத ஏதாவது சீக்ரெட்டான கதை இருக்கா, ஏன்னா அவ சண்டை போட்ட விதமெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கியூ கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் அந்த ஒய் மைண்டே பண்ணிக்க மாட்டா. அவ இப்ப அப்படியே அவனை திட்டிக்கிட்டு இருப்பா, நான் அழகா ஒரு பிளான் போட்டு கொடுத்தேன், அதை சொதப்பிட்டு வந்துட்டு தேவையில்லாம நான்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா அவ கியூவை திட்டுவாளா. ஆனா அப்ப அந்த கியூ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது எல்லாமே உன்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கணும்னு எனக்கு இருக்கு பாரு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா ஹேண்ட் கூட சேர்த்து உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் தான் இப்படி யோசிக்கிறான்னு சொல்லி பார்த்தா அந்த ஒய்யும் இதே மாதிரிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. நீ நான்சியை போட்டு தள்ளினக்கு அடுத்து ஹேனை வச்சு நான் ஒன்ன போட்டு தள்ளிடுவேன், அதுக்கு அடுத்து எனக்கு ஹேனும் கிடைச்சிருவான், இந்த மொத்த சொத்தும் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவளும் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இன்னைக்கு நடந்த சண்டைனால நம்ம ஹீரோக்கு ஏதோ அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்குவாளா. சோ இவ கவனிக்கிறதுல நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிரும் இவளுக்கு தான் மேல லவ் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதனால இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சுக்குவான். இதுவே முந்தியா இருந்துச்சுன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா கோவப்பட்டிருப்பா. ஆனா இப்ப அவ அதுக்கு கோவப்படாம அப்படியே சிரிப்பா. இதுலயே அவன் மனசு நல்லா மாறிடுச்சு அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். ஆனா இங்க இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த ஒய்யை தான் காட்டுவாங்க. அவ மறுபடியும் அவளோட மாமியாரோட சாப்பாடுல விஷம் கலந்துட்டு இப்ப அந்த மாமியார் ரூமுக்கு எடுத்துட்டு போவா. இவ பிளானே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடுல விஷம் வச்சு இந்த மாமியார போட்டு தள்ளுறதுதான். ஆனா இன்னைக்கான விஷத்தை குடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த மாமியார் ரூம்ல மயங்கி விழுந்து கிடக்கும். இதுலயே அந்த மாமியாரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அந்த ஒய் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுக்கடுத்து அப்படியே அந்த மாமியாரோட ரூம்ல ஏதோ அவ தேடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை தான் அவ தேடுவா. ஏன்னா அது யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் கவனிச்சுக்கணும் போல. அதனால இந்த மாமியார் இறந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியான்ட்டு இந்த வீட்டோட மொத்த பருப்பையும் தாய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த மாமியார் திடீர்னு கண் முழிச்சு ஏ ரூம்ல என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. என்னன்னு பார்த்தா அந்த மாமியார் இறந்திருக்கவே மாட்டா போல. இந்த ஒய் தனக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு பிளான் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாமியார் இறந்து போன மாதிரி நடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ஒய் மேல நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் வந்திருக்கும். அதனால அதை பத்தி ஸ்ட்ரைட்டா வந்து மாமியார் கிட்ட சொல்லிருப்பா. ஆனா அந்த மாமியார் தான் நம்ம ஹீரோயின் சொல்ற எதையுமே நம்ப மாட்டாளே. அதனால இந்த மாதிரி நீங்க நடிங்க, அப்பதான் உங்களுக்கு ஒய்யோட உண்மையான சுயரூபம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தான் அந்த ஐடியாவை கொடுத்திருப்பா. இப்போ உண்மையெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்ட்டு அந்த ஒய் பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் எல்லாருமே இங்க வந்துருவாங்க. அடுத்து என்ன, இந்த ஒய் கெட்டவன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அதே வீட்லயே இவள் இன்னும் விசாரிக்கிறதுக்காக ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கியூவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவனுக்கும் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துரும். இதனால நம்ம ஹீரோயினை கொல்லணுங்கிற வெறி அவனுக்கு இன்னும் அதிகமாயிரும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான்
காட்டுவாங்க. இப்ப அந்த மாமியாருக்கு தான் அந்த ஒய் கெட்டவ, ஆனா நம்ம ஹீரோயின் நான்சி நல்லவன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுல. அதனால நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பையும் இப்ப நம்ம ஹீரோயின் கையில கொடுத்த மாதிரி. ஆனா இந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ப கையில வாங்கின உடனே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இதனால அவ ரொம்ப குழம்பி போயிருவா. அப்ப அப்படியே அவ நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே வீடான திங்ஸ் எல்லாம் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இவ சொல்றத வச்சு இவளுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். இன்னொரு பக்கம் இந்த வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிற அந்த ஒய்ய தான் காட்டுவாங்க. இப்ப இவளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு அந்த வில்ல வருவான். சரி இவளை காப்பாத்ததான் வந்திருக்கானான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே அவளை திட்டுவான். ஒரு சின்ன டாஸ்க் கூட உன்னால முடிக்க முடியல, இனிமேல் எனக்கு யூஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அந்த ஒய் டக்குன்ட்டு எனக்கு இந்த குடும்பத்தை பத்தின முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் சாதாரண கிளிப் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்கிரட்டே இருக்கு, என் மாமியார் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை பத்தி ஏதோ ஒரு விஷயத்த அவ சொல்லுவா. இதை கேட்டு அந்த வில்ல அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் தான், இதை நீ எனக்கு கொடுத்ததுக்காக உனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணுமே அப்படின்பா. சரி இவளை இங்க இருந்து காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப டக்குன்ட்டு ஒரு கத்தி எடுத்து அவளை போட்டு தள்ளிருமா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அவளுக்காக சமைச்செல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி வந்து நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூட்டு போவா. எதுக்குன்னா அந்த ஒய் இறந்த விஷயத்த பத்தி சொல்றதுக்கு தான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிருவான். யார் எங்களோட வீட்டுக்குள்ள வந்து ஒய்ய கொண்டிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அந்த வில்லன் கியூ மேலதான் சந்தேகம் வரும். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும். இந்த புது உலகத்துல இருக்கிற கியூக்கு இந்த சொத்து மேல மட்டும்தான் ஆசை, அப்படி இருக்கிறப்ப அவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இவளை கொலை பண்ணிருக்கணும்? அப்பனா எங்களை மாதிரியே அந்த கியூக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இப்ப வேகமா தனியா இருக்கிற நம்ம ஹீரோயினை தேடிதான் போவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே இப்ப அந்த கியூ நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக அங்க வந்திருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினும் இருக்க மாட்டா, அந்த கியூவும் இருக்க மாட்டான். நம்ம ஹீரோயினை வேற எங்கேயோ கடத்தி கூட்டு போயிட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிரும். இன்னொரு பக்கம் அந்த கியூவையும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இப்போ அந்த கியூவோட கையில தான் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் இருக்கும். அவன் அந்த கிளிப் அப்படியே பாத்துக்கிட்டே ஓ இதுதான் அந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்ண அந்த மேஜிக்கல் பவரா அப்படின்ட்டு அந்த கிளிப்பை வச்சு அந்த இடம் முழுக்க ஏதோ தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துருவான். ஓகே எப்படியாண்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த வில்லை இப்ப அப்படியே நான் எந்த உலகத்திலயும் உங்களை சேர்ந்து இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்பை வச்சு நம்ம ஹீரோயின் மேல குத்திடுவான். இதனால அதே இடத்துல நம்ம ஹீரோயின் இறந்து போயிருவா. ஆனா அந்த ஃபீனிக்ஸ் கிளிப்ல நம்ம ஹீரோயினோட ரத்தம் பட்ட உடனே இந்த உலகத்துல இருந்து இவங்க 3 பேரும் மறைஞ்சு இப்ப புதுசா இன்னொரு உலகத்துக்குள்ள போயிருவாங்க. ஆக்சுவலி இதத்தான் ஸ்டார்டிங்ல அந்த மந்திரவாதியும் சொல்லியிருப்பான். நான்சி 20 வயசுல இறந்து போயிருவா, அது மட்டும் இல்லாம நீங்க இனிமேல் புது புது உலகத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்ப அவன் சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரும் அடுத்து இன்னொரு உலகத்துக்கு போயிருவாங்க. ஆனா இந்த உலகம் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதாவது பொண்ணுங்க தான் ஒரு குடும்பத்தோட தலைவர் மாதிரியும், பசங்க எல்லாம் பொண்ணுங்க பேச்சை கேட்டுட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியும் தான் இந்த உலகம் இருக்கும். அப்போ அந்த நாட்டுல இருக்கிற ராணி அவங்க பொண்ணுக்கு 20 வயசு ஆக போறதாகவும் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கடுத்து அந்த பொண்ணு இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராஜ்யசபையில பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ராணியோட பொண்ணு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்குள்ள வந்த உடனேயும் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஞாபகம் வந்துரும். அதாவது வழக்கமா எப்பயும் நம்ம ஹீரோக்கு தான் ஞாபகம் வரும், ஆனா இந்த டைம் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். சோ இதுலயே இவ 3 தடவைக்கு மேல டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்துருவான். இவனை பார்த்துக்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கும். என்னை சுத்தி என்னதான் நடக்குது, நான் திரும்பி என்னோட ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பா. அப்ப அந்த மந்திரவாதி சொல்றது எல்லாமே அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வச்சுதான் நீங்க மறுபடியும் நம்மளோட உலகத்துக்கே வர முடியும். ஆனா இதுல பிரச்சனையா இருக்கிறது உங்களோட விதிதான். நீங்க எத்தனை உலகத்துக்கு மாறினாலும் கடைசியா நீங்க சாகதான் செய்றீங்க. இந்த விதி மாறுச்சுன்னா மட்டும்தான் உங்களால நம்ம உலகத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போறப்ப அந்த மந்திரவாதி அப்படி அடிஷனலா இப்ப நடந்த டைம் டிராவல்ல இன்னும் நிறைய புது விஷயங்கள் நடக்க போகுது. இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மேஜிக்கல் தேவதை அப்பப்போ உங்க வாழ்க்கையில வரும், அது உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோனுக்கு இந்த மந்திரவாதி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த புது உலகத்துல ஹீரோவை போய் எங்க தேடுறது அப்படிங்கறது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே வரைஞ்சு அவங்களோட வேலைக்காரங்களை விட்டு இந்த பையன் எங்க இருந்தாலும் சீக்கிரம் அரண்மனைக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவா. அதனால எல்லாரும் அப்படியே தெரு தெருவா வீடு வீடா நம்ம ஹீரோவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு பையன் அப்படியே வெளியே தள்ளி இனிமேல் இந்த கடையில வேலை பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருடா அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோ. இதுக்கு முன்னாடி இருந்த 3 உலகத்திலயும் நம்ம ஹீரோ ரொம்ப தைரியசாலியா இருந்திருப்பான், ஆனா இந்த உலகத்துல ரொம்ப பயந்தாங்குழியா இருப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர அவன் நம்ம ஹீரோவை பாத்துருவா. இப்ப அப்படியே சந்தோஷத்துல அவன் பக்கத்துல போயிட்டு நான் கடைசியில உன்னை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. ஆனா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நீங்க யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசுறீங்க,
இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. ஓகே, இந்த வட்டம் டைம் டிராவல் பண்ணி வந்ததுல இவனுக்கு எந்த விஷயங்களும் ஞாபகம் இல்ல, சரி இருந்தாலும் என்ன, நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த வட்டம் நம்ம இவன் பின்னாடி அலைஞ்சு இவனை லவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. ஆனா நம்ம ஹீரோவா, அவன் தான் ரொம்ப பயந்த பர்சன் ஆச்சே, அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல நின்று பேசுறதுக்கே பயப்படுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இது எதையுமே மைண்ட் பண்ணிக்காம, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால எதுவும் பேசாம இப்ப என்னோட அரண்மனைக்கு வந்துரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து எடுத்துட்டு போயிருவா. ஆனா என்னதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாலும் இங்க இருந்து எப்படியாண்டு எஸ்கேப் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்கும். அதனால அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு இப்ப எப்படியாண்டு எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணுவான். இதுவே இன்னொரு பக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு இளவரசரை தான் காட்டுவாங்க. அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருமா, அதனால படுக்கையா தான் இருப்பாரு. இப்ப அந்த இளவரசருக்கு நிறைய பொண்ணுங்க அப்படியே சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் அந்த இளவரசி நான்சியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்களோட டேலண்ட் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றதுக்கு இப்ப பேலஸ்க்கு போயிருக்காங்க. ஆனா பாவம் நம்ம இளவரசர் மட்டும் இங்க படுக்கையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இத கேட்டனையும் அந்த படத்துல இருந்த இளவரசர் இப்ப டக்குன்னு எந்திரிச்சிருவாரு. அப்புறம் தான் தெரியும் அந்த இளவரசன் வேற யாருமே இல்ல, நம்ம வில்லன் கியூ. போச்சுடா, இவனும் இந்த உலகத்துல இருக்கானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்போ நம்ம ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் ஞாபகம் இருக்கோ அதே மாதிரி இந்த கியூக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் எப்படியாண்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் கையில வசமா மாட்டிக்குவான். அப்ப நம்ம ஹீரோயின், ஏன்டா என்ன பார்த்து பயந்து ஓடுற, நீயும் நானும் விதியால இணைக்கப்பட்டவங்க, நம்ம ஒன்னாதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது. அவன் தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் கெஞ்சுவான். அப்ப நம்ம ஹீரோயின், சரி உனக்கும் எனக்கு ஒரு கேம் வச்சுக்கலாம், அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ இந்த இடத்த விட்டு போயிடலாம், சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ இதே இடத்துல இருந்து எனக்கு ஹஸ்பண்டா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோவும் சரி இங்க இருந்து எப்படியான்னு தப்பிச்சா போதும்ட்டு அந்த கேமுக்கு ஒத்துக்குவான். அந்த கேம் எப்படின்னா டைஸை ரோல் பண்ணி ஒரு நம்பர் போடணும். இருக்கிறதுல யாரு கம்மியான நம்பர் போடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் விளையாடுவானா, அவன் எடுத்தவனையும் நம்பர் 1 தான் போடுவான். இத பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா டைஸ்ல 1க்கு கீழே நம்பரே கிடையாது. அப்படி பார்த்தா இவன் ஜெயிக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சா எப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம ஹீரோனோட டர்ன் வரும். அவ டைஸ் உருட்டி கீழே போடுவான்னு சொல்லி பார்த்தா அவ அப்படியே அதை மொத்தமா உடைச்சு பொடியாக்கிடுவா. இதனால நம்ம ஹீரோ அப்படியே குழம்பி போயிருவான். அப்ப அவ அப்படியே இங்க பாத்தியா இது மொத்தமா உடஞ்சு போயிருச்சு, அப்பனா இதுக்கு வேல்யூ 0, அப்படி பார்த்தா நான் தான் கம்மியான நம்பர் போட்டிருக்கேன், அப்ப நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். பட் இவன் மறுபடியும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் இவனை கட்டிலாம் வேற வச்சிருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பாவும் அங்க வந்துருவாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோயின், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க அம்மா கிட்ட எப்படியான்னு பேசி சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேப்பா. ஆனா அவங்க அப்பாவா நம்ம ஹீரோ அப்படியே மேலையும் கீழையும் பார்த்துட்டு, உங்க அம்மா உனக்கு எதாண்டு ஒரு இளவரசனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா, இதுக்கு எப்படி ஒத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டா தான் சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோயினா, அப்பா ப்ளீஸ் பா, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, எப்படியான்ட்டு எனக்கு இவனே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டு ஸ்வீட்டா கெஞ்சுவா. அதனால அவங்க அப்பாவும் சரி நான் ஏதாண்டு ஒரு பிளான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து இப்ப அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல இருந்து நிறைய இளவரசர்கள் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தனா நம்ம ஹீரோவையே நிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப வந்திருக்கிற பிரின்ஸ் எல்லாருமே அவங்க டேலண்ட் அப்படியே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு பாடுறது, வரைய தெரிஞ்சவங்க, தைக்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டுக்கான செலக்ஷன் தான் அங்க போய்கிட்டு இருக்கும். இப்ப எல்லாரும் அவங்களோட டேலண்ட காமிச்சுக்கிட்டு கடைசியா நம்ம ஹீரோவோட சான்ஸ் தானா, அவனுக்கு தான் ஏற்கனவே இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்காது, அதனால ஏதாண்டு மொக்கையா பண்ணி ரிஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே நான் நல்லா சாப்பிடுவேன், அதுதான் என்னோட டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இத கேட்டோன்னு இந்த ராணிக்கு செமையா கோவம் வரும், இதெல்லாம் ஒரு டேலண்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த பிரின்ஸ் எல்லாருமே இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ உண்மையிலே ஒரு பிரின்ஸ் தானா, இப்படிப்பட்ட டேலண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் நம்ம ஹீரோனோட அப்பா யோசித்து பாப்பாரு, என்னன்னா நம்ம ஹீரோ தான் உண்மையிலே பிரின்ஸே கிடையாது, பட் ஆனா பொண்ணு ஆசைப்பட்டுட்டாங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த செலக்ஷனுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக பக்கத்து நாட்டுல ஒரு பிரின்ஸ் இருப்பான், அவன் பேரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவை உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கத்து நாட்டு பிரின்ஸ் எப்படி இருப்பாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை போட்டியில கலக்க வச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ போட்டிக்கு வந்து காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதனால அந்த ராணியும் இப்ப நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிருவாங்களா. நம்ம ஹீரோ அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படி அவங்க அம்மா கிட்ட, எனக்கு இங்க வந்திருந்த யாரையும் பிடிக்கல, அந்த ஹேனுங்கிற இளவரசரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை கை காட்டுவா. ஆனா அந்த ராணி ஒத்துக்கவே மாட்டாங்க. அங்க பாரு அந்த ஹேனை பார்த்தாவே ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கு, அதனால அவனெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா விடாம அவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியும் அவங்க அம்மாவை சரின்னு சொல்ல வச்சிருவா. பட் ஆனாலும் அவங்க அம்மா ஒரு கண்டிஷனோட தான் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த ஹேனுக்கு நீ பர்சனலா நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவனை நல்லா பாட்டு பாட வைக்கிறது, நல்லா வரைய வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிபிக்கலான ஹவுஸ் ஹஸ்பண்டா மாத்தி காட்டு, அதுக்கடுத்து அவங்க மேரேஜ்க்கு நான் ஃபுல்லா ஓகே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி. அதுக்கடுத்து இப்ப அந்த நாட்டோட மந்திரி அந்த இடத்துக்கு வருவாரா. அவர்கிட்ட அந்த ராணி அப்படியே, என்னோட பொண்ணு அந்த ஹேனுங்கிற பிரின்ஸை தான் சூஸ் பண்ணணும்னு முடிவுல இருக்கா, ஆனா எனக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்ல, நீங்க தான் சூப்பரா ஃபியூச்சர்
கணிச்சு சொல்லுவீங்களே, இவங்க 2 பேரும் பேரா சேர்ந்தாங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, கொஞ்சம் கணிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு அந்த மந்திரியும் நான்சிக்கு பொருத்தமானவன் அந்த ஹேண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவான். இத கேட்டுன்னு அந்த ராணி அதை பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மந்திரி சொல்ற டோன்லயே அவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் கட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே சந்தோஷமா நம்ம ஹீரோ கிட்ட போய், நீ மட்டும் டெய்லி குக்கிங் கிளாஸ், தையல் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் இது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணேனா ஒரு மாசத்துல நீ பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறிடுவ. அப்புறம் என்ன, அதுக்கடுத்து எந்த தடங்களும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இவ லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கிற கிளாஸஸ கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோக்கு தலை சுத்திரும். நான் ஏற்கனவே இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுல நீ என்ன பல கிளாஸுக்கு அனுப்பிச்சு என்ன கொடுமை வேற படுத்துறியா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். அதனால எப்படியான்ட்டு இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நம்ம ஹீரோ எந்த ஒரு கிளாஸையும் ஒழுங்காவே கத்துக்க மாட்டான். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த நாட்டோட மந்திரியை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கிறத பார்த்துட்டு, எல்லாமே என் பிளான் படிதான் நடக்குது, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ஹேண்ட் அப்பாவி மாதிரி நடிச்சு நான்சியோட மனசுல இடம் பிடிச்சிட்டான். சோ இனி உங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இந்த மொத்த நாடுமே என் கண்ட்ரோல் கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி ஒரு பக்கம் வில்லத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியா நம்ம ஹீரோயினோட தொல்லை தாங்க முடியாம நம்ம ஹீரோவும் நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தையல் கிளாஸ்க்கு தான் போவானா. அப்பா அவன் ஊசிய கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாம ஏதோ காமெடியா தச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இதே எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஓரமா உட்காந்து அப்படியே சைட் அடிச்சு ரசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, அம்மா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது அம்மாவா, சரி பாப்பா நீ யாரு அப்படின்ட்டு கேட்டா, அத நான் சொல்ல மாட்டேன், அது சீக்கிரம். ஆனா நான் இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, அங்க ஹேண்ட் தச்சுக்கிட்டு இருக்காரா, இப்ப அவருக்கு ஒரு சின்ன ஆபத்து நடக்க போகுது, அதை பத்தி வார்ன் பண்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்பா. ஆனா அந்த குட்டி பொண்ணு சொன்ன அடுத்த செகண்ட்லயே அங்க தச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கையில ஊசி குத்திரும். இதனால நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோ கையை பிடிச்சு, உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையா பேசுவா. ஆனா இவ இவ்வளவு அக்கறைப்படுறது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் அது வெளி காமிச்சுக்க மாட்டான். சரி இப்பதான் உனக்கு கையில அடிபட்டுருச்சுல, அதனால இந்த கிளாஸ் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு அப்பாடா அப்படின்ட்டு லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட்ல நம்ம ஹீரோயின், இந்த கிளாஸ் முடிஞ்சு அடுத்து குக்கிங் கிளாஸ்க்கு போவோமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை கிச்சனுக்கு அனுப்பிச்சு விட்டுருவா. அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இந்த விட அந்த குட்டி பொண்ணு ரொம்ப க்ளோஸப்பா பார்த்தோன்னையும் நம்ம ஹீரோனுக்கு இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அப்ப அந்த பொண்ணு, என்ன பாக்குறதுக்குலாம் நேரம் இல்ல, அங்க ஹேனுக்கு அடுத்த பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பா. கரெக்டா கிச்சன்ல இருந்து பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் பார்த்தா, அங்க நம்ம ஹீரோ சமைக்க தெரியாம சமைச்சு பானையவே வெடிக்க வச்சிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோ வீம்புக்குனே பண்றானா இல்ல தெரியாம பண்றானே டவுட்டா தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் சரி சரி சமைச்சதெல்லாம் போதும், அடுத்து அம்பு எப்படி ஷூட் பண்ணணும்னு கத்துக்குவோம் அப்படின்ட்டு இப்ப அடுத்த கிளாஸ்க்கு நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிருவா. சும்மாவே நம்ம ஹீரோ இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும் தான் நினைப்பான். இதுல இவ வேற கிளாஸ் கத்து கொடுத்துரு அது இதுன்ட்டு எக்கச்சக்கமா நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. இப்ப ரொம்ப நேரமா வில்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணனால நம்ம ஹீரோவோட கையை அப்படியே செவந்து போயிருக்கும். இதனால அவனுக்கு செமையா கடுப்பாயிரும். நைட்டோட நைட்டா அந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு பிளான் போட்டு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அடுத்து யாருக்கும் தெரியாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்ட்டு பல முறை ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் கரெக்டா உஷாரா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருவா. இதனால நம்ம ஹீரோ, இனிமேல் நான் தப்பிக்க ட்ரையே பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு, நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுறேன் அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து போப்பானா. அப்ப தெரியாதனமா ஸ்லிப் ஆகி விழுக அவனை டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிடிச்சிருவா. இதனால அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு ரொமான்டிக் ஸ்பார்க் ஒண்ணு உருவாகும். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இதனால நம்ம ஹீரோக்கு அப்படியே வெக்க வந்து, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா, இதுக்கு மறுபடியும் நான் தப்பிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் என் பக்கத்துல எல்லாம் வராத அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரியே இருக்க மாட்டா. அதை அப்படியே தொடர்ந்து நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போய், இது ஒரு சாதாரண கிஸ் தானே, இதுக்கெல்லாம் கோச்சுக்குவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ராணி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தனியா பேசணும்பாங்க. என்னன்னு பார்த்தா பக்கத்து நாட்டுல இருந்த ராஜா இறந்துட்டாராம். அதனால அவரோட மூத்த பையன் தான் இனிமேல் அந்த நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த ராணி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாம் கேட்டுனையும் நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிருவா. ஏன்னா இப்ப புதுசா வந்துட்டு இருக்கிற ராஜா வேற யாருமே கிடையாது, அந்த வில்லன் கியூ. இவனால புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருப்பா. இதை நோட் பண்ண அவங்க அம்மாவும், நீ பயப்படுறதுக்கு இங்க எதுவுமே இல்ல, நம்ம நாட்டுக்கு அவனால பிரச்சனை வரவே வராது, அதனால எனக்கு இப்ப இந்த நாட்டை பத்தி எல்லாம் கவலை இல்ல, எனக்கு உன்னை பத்தி தான் கவலை, நீ எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிற பொண்ணு, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு ஹேனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு ஒத்த கால்ல நிக்கிறேன்னு எனக்கு புரியல, பேசாம இப்ப கூட முடிவு மாத்திக்கோ, நான் வேற யாருக்கான உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவங்க அம்மா கிட்ட, இங்க பாருங்க
ஹேன் இளவரசனா இல்லாம ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் கண்ணை மூடிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு அவன் அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்டோனையும் இவன் மேல இருந்த லவ் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும். இதனாலேயே அடுத்து இவ அரேஞ்ச் பண்ண கிளாஸ்ல எல்லாத்துலயும் நம்ம ஹீரோ ஒழுங்கா கவனிச்சு சூப்பரா தைக்கிறது, சூப்பரா சமைக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல விதமா செய்ய ஆரம்பிப்பான். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. அப்படியே அதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ கிட்ட அடுத்து என்ன நம்ம கல்யாணம் தான், நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பானா. சரி ஓகே, இவனுக்கு இன்னும் நம்ம மேல லவ் வரல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிறப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஓகேன்றுவான். அவ்வளவுதான். இதனால நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. அதுக்கு அடுத்து இதை பத்தி போய் அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட சொன்னா அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோட டேலண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்றுவாங்க. அதுவும் இவங்க கல்யாணம் கரெக்டா அடுத்த மாசம் நம்ம ஹீரோயினுக்கு 20 வயசு ஆகிறப்ப அந்த பர்த்டே பார்ட்டியோட சேர்த்து கல்யாணத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல புதுசு புதுசா நிறைய ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் வருவா. இவளை பார்த்தனையும் இந்த விட்ட நம்ம ஹீரோயின் கரெக்டா கேட்டுருவா. மட்டும் ஹேனுக்கு என்னென்ன பிரச்சனை வர போகுதுன்ட்டு கரெக்டா நீ சொல்லிடுறியே, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு அந்த குட்டி பொண்ணு என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன சரியா ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவ இதை சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு ஞாபகம் வருது எல்லாமே அந்த மந்திரவாதி இந்த உலகத்துக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான், உங்களை இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரவாதி சொல்லியிருப்பான். அது நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த குட்டி பொண்ணு தன்னை எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்றதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா புரிஞ்சுக்குவா. இந்த குட்டி பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு ரியல் வேர்ல்டுல பிறந்த அந்த கேர்ள் பேபி தான். அவ தான் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அவங்க அம்மாவை அலர்ட் பண்றா போல. இது தெரிஞ்சோனே நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தோஷமா அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு போவா. ஆனா அதுக்குள்ள வழக்கம் போல அந்த பொண்ணு அங்க இருந்து மறைஞ்சு போயிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ரூமுக்கு அந்த மந்திரி இப்ப வந்து என்ன ஹேன் எல்லாமே நான் சொல்லி தந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு இவன் எதை பத்தி பேசுறான் அப்படிங்கிறது சுத்தமா புரியாது. ஏன்னா நம்ம ஹீரோவே ஹேனுங்கிற ஒரு இளவரசரோட பொய்யான ஐடென்டிட்டில தான் இந்த வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்கான். அதனால அவனும் அப்படியே அந்த மந்திரி கிட்ட ஏற்கனவே அவரை தெரிஞ்ச மாதிரி பேசுவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வரும். இந்த மந்திரி இந்த நாட்டோட ராணியை போட்டு தள்ளுறதுக்கு திட்டம் தீட்டிருக்கான் போல. அதுக்காக அந்த ரியலான ஹேனுங்கிற பிரின்ஸோட இவன் டீல் எல்லாம் பேசியிருக்கான். ஆனா இந்த டீலிங் எல்லாமே லெட்டர் மூலியமா தான் நடந்திருக்கும். அதனால இந்த மந்திரிக்கும் அந்த ரியலான ஹேன் பிரின்ஸ் எப்படி இருப்பான்னு சொல்லி தெரியாது. அந்த டைம் பார்த்துதான் கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹேனுங்கிற பிரின்ஸோட ஐடென்டிட்டியோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அதனால அந்த மந்திரி இது தான் செட் பண்ண ஆளுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா பிளான பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு இந்த மந்திரி கெட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை ஸ்ட்ரைட்டா போய் ராணி கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால இவனை எவிடன்ஸோட பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இந்த மந்திரி சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்ற மாதிரி நடிப்பான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. இப்ப அந்த இடத்துக்குள்ள ஒரு வேலைக்காரன் வருவான். அவன் டக்குன்னு கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கொல்ல போவான். நல்ல வேலை இப்ப கரெக்டா நம்ம ஹீரோன் உள்ள வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவா. சரி நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு யார் ஆள் அனுப்பிச்சிருப்பா அப்படின்ட்டு அவனை அடிச்சு விசாரிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள அந்த ஆளு சைனைட சாப்பிட்டு அப்படியே அதே இடத்துல இறந்து போயிருவான். இதனால இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த வில்லன் கியூவை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே அவனோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருப்பான். அந்த ஹேனை ஈஸியா கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதுலயே நல்லா தெரியுது காலையில நம்ம ஹீரோவை கொல்ல வந்த ஆளு இந்த கியூவோட ஆள் தான். ஆனா இப்படி நம்ம ஹீரோவை கொல்ல சான்ஸ் கிடைச்சும் அது மிஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு அந்த கியூ செமையா டென்ஷன் ஆகிட்டு இருக்கப்ப அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே அந்த கியூ கிட்ட எனக்கு இப்பதான் அந்த ஹேனை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. அவன் அங்க பேலஸ்ல ஹேனுங்கிற வேற ஒரு இளவரசர் பேர்ல தான் தங்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த உண்மையான ஹேன் பிரின்ஸும் அந்த நாட்டோட மந்திரியும் கூட்டா ஒரு திட்டம் தீட்டி அந்த நாட்டோட ராணியை கொல்லணுங்கிற பிளான்ல இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை அந்த அசிஸ்டன்ட் சொல்லிடுவான். இது தெரிஞ்சுட்டு அந்த கியூ சும்மா இருப்பானா. இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த மந்திரியை போய் பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப நான்சி கூட பேலஸ்ல இருக்கிற ஆளு பிரின்ஸ் ஹேன் கிடையாது, அங்க இருக்கிறவன் ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா அவன் பேரும் ஹேன். இந்த பேர் ஒற்றுமையை வச்சு அவன் ராணியை ஏமாத்தி பல நாளா அந்த பேலஸ்ல தங்கிக்கிட்டு இருக்கான். ஆனா இதனால அந்த ராணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா நீங்க அந்த ராணியை போட்டு தள்ளணும்னு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்களே அதுக்கு பல பிரச்சனை வரும். ஆனா அப்படி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம அந்த நாட்டு ராணியை போட்டு தள்ளி உங்களுக்கு கீழே அந்த நாட்டோட கண்ட்ரோல் மொத்தத்தையும் கொண்டு வரணும்னா நீங்க நான் சொல்ற மாதிரிலாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் கியூ சொல்லுவான். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த மந்திரி அந்த வில்லன் கியூ கூட அப்படியே சேர்ந்துருவான். ஆனா இத பத்திலாம் தெரியாத நம்ம ஹீரோ ஏதாண்டு ஒரு எவிடன்ஸோட அந்த மந்திரியை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து ஒரு வேலைக்காரன் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பாய்சன் பொடியை கொடுப்பான். இத மந்திரி கொடுக்க சொன்னாரு, இதை மட்டும் நீங்க எப்படியான்ட்டு ராணியோட சாப்பாடுல கலந்துட்டீங்கன்னா போதும், அதுக்கடுத்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துரும் அப்படின்ட்டு அந்த பொடியை மட்டும் கொடுத்துட்டு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த மந்திரியை தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே அந்த வேலைக்காரன் கிட்ட நான்
நான் சொன்ன மாதிரி ஹேன் கிட்ட அந்த பொடியை கொடுத்துட்டேல, இனி உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை அதே இடத்துல போட்டு தள்ளிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அந்த செத்து போன ஆளோட பாக்கெட்டுக்குள்ள ஏதோ ஒரு பேட்ஜை வேற வச்சு விட்டுருவான். அதுக்கடுத்து இப்போ பேலஸ்ல தான் காட்டுவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறதுக்காக உட்காந்துருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ராணிக்கு போய் தண்ணி எடுத்து கொடுப்பான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த மந்திரி வந்து அந்த கிளாஸை தட்டி விட்டுருவான். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டா, இந்த இளவரசர் ஹேன் உங்களை கொல்ல பாக்குறாரு, நீங்க குடிக்க போற தண்ணியில அவர் விஷம் கலந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி நம்ம ஹீரோவை போட்டு விட்டுருவான். ஆனா ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனாலும் அந்த மந்திரி விடாம, இல்ல நம்ம இந்த ஹேனை செக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோவாவே இந்த மந்திரி சொல்ற மாதிரி என்கிட்ட ஒரு பாய்சனஸ் பொடி இருக்கு, ஆனா அதை நான் நீங்க குடிச்ச தண்ணியில கலக்கவே கிடையாது, அது மட்டும் இல்லாம இந்த பொடி எனக்கு கொடுத்து விட்டதே இந்த மந்திரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். கேட்டுன்னு அந்த மந்திரி அப்படியே ஹேன் தேவையே இல்லாம என் மேல பழி போடுறாரு, சரி நான் ஒரு வேலைக்காரன் கிட்ட தான் அந்த பாய்சனஸ் பொடியை கொடுத்து விட்டேன்னு சொல்றாருல, அப்ப அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த வேலைக்காரனை தான் அந்த மந்திரி ஏற்கனவே போட்டு தள்ளிட்டானே. இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படியே வந்து பேலஸ்க்கு பக்கத்துல ஒரு வேலைக்காரன் இறந்து கிடக்குறான், அவனோட பாக்கெட்ல இந்த பேட்ஜ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை காட்டுவாங்க. ஆனா அதை பார்த்தா அது நம்ம ஹீரோ கிட்ட இருந்த பேட்ஜ் மாதிரி இருக்கும். இதனால அந்த செத்து போன வேலைக்காரனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால ஃபர்ஸ்ட் அவர் ரூமை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரி சொல்லுவான். அதனால இப்ப எல்லாருமா போய் அங்க செக் பண்ணி பார்த்தா அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு 4 லெட்டர்ஸ் கிடைக்கும். அதுவும் அந்த லெட்டர்ல பார்த்தா இந்த நாட்டு ராணியை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் கியூ நாட்டோட சீல் வேற அதுல இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே, அப்ப நீயும் அந்த கியூவும் சேர்ந்துக்கிட்டு என்ன கொல்ல பிளான் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்குவாங்க. இதனால நம்ம ஹீரோவை அதே இடத்துல கொல்ல ஆர்டர் வேற போட்டுருவாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே நடுவுல வந்து, எனக்கு இன்னும் இங்க நடந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, அதனால இந்த ஹேனை நான் பர்சனலா விசாரிச்சு அவன் உண்மையிலே தப்பு பண்ணிருந்தானா நானே அவனை கொன்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போவா. சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை தப்பிக்க விட்டுருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ அப்படியே டக்குன்ட்டு, நான் உன்னை ரொம்ப அப்பாவியான பையன் நினைச்சேன், ஆனா நீ என்னோட அம்மாவே கொல்ல ரெடி ஆயிட்டேல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை கத்தி எடுத்து குத்திடுவா. இது தெரிஞ்சுட்டு அந்த வில்லன் கியூ செமையா சந்தோஷப்படுவான். நானே நான்சியும் ஹேனையும் கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நான்சி கையாலே ஹேன் சாமான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சோ இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும் தான், அவனையும் எப்படியாண்டு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கியூ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. தான் கையாலேயே ஹீரோவை கொன்னுட்டோம் அப்படிங்கிற கில்ட் அவளுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். அதனால அவ ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் தான் இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட அப்பா வந்து, நீ பிளான் பண்ண மாதிரி உன்னோட கல்யாணம் தான் நடக்காம போச்சு, ஆனா இப்போ உனக்கு 20 வயசு ஆக போகுது, என்னதான் நீ விரும்பின பையனா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனை நீ கொன்னனால உன்னோட தைரியத்தை பாராட்டி உங்க அம்மா உன்னை சீக்கிரமே ராணியாக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால இந்த பொருள் ஃபியூச்சர் ராணி கையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்ப அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுப்பாரு. அதாவது இவங்க எப்படி டைம் டிராவல் பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பும் எல்லா உலகத்துக்கும் வந்துருது. இந்த உலகத்துல யாரு ராணியா இருப்பாங்களோ அவங்க கிட்டதான் அது இருக்கும் போல. சோ அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப கடைசி அது நம்ம ஹீரோயின் கைக்கே வந்துருச்சு. அதுக்கடுத்து அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோயினோட 20வது பிறந்த நாளும் வந்துரும். இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்களா. இதனால நம்ம ஹீரோயின் அவளோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த பார்ட்டி விஷயத்துலதான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனை எப்படியான்னு யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்ட்டு அந்த மந்திரியும் அந்த வில்லன் கியூவும் பிளான் போடுவாங்க. அதனால அந்த கியூ அவனோட ஆட்களை இப்ப உள்ள கூட்டு வந்து அங்க காவலுக்கு இருந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு கொன்றுவான். இப்போ இந்த கியூ இவங்களோட பேலஸ்குள்ள வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு மாதிரி அப்படியே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த மந்திரி அவனோட உண்மையான கேரக்டர் காமிச்சு, இதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இனி அந்த கியூ இங்க வரைக்கும் வந்து உங்க எல்லாரையும் கொன்றுவான், அப்புறம் என்ன எனக்கு இந்த நாடு ஈஸியா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி விழுத்தனமா பேச ஆரம்பிப்பான். சோ இவன் இப்படிலாம் பேசினக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மை, இந்த மந்திரி தான் உண்மையான கெட்டவன் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு தெரிய வரும். அப்போ கரெக்டா அந்த வில்லன் கியூவும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துருவானா. அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோன் அப்படியே, உனக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஏன்னா நீ எல்லா உலகத்திலயும் எனக்கு கொள்ளணும்னு நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல எனக்கு கொள்ளணும்னு பிளான் போடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நீ நடத்தின நாடகத்துல உனக்கே தெரியாம நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இவ எதை பத்திரா பேசுறா அப்படின்ட்டு அந்த கியூக்கு புரியாது. அப்பதான் நம்ம ஹீரோயின் தெளிவா சொல்லுவா, நான் ஹேனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கிறப்ப நான் அவனையே கொலை பண்ணுவேனா, கொஞ்சமா நீ யோசிக்க வேண்டாம், எனக்கு ஏற்கனவே இந்த மந்திரி கெட்டவன் சொல்லி ஹேன் சொல்லிட்டான், அதனாலதான் அன்னைக்கு நான் ஹேனை தனியா கூட்டு வந்து கொல்ற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினேன், இது உண்மைன்னு நினைச்சு நம்பிக்கிட்டு நீயும் எங்க எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடலான்னு சொல்லி இங்க வரைக்கும் வந்துட்ட. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருந்து நம்மளோட உண்மையான உலகத்துக்கு போகணும்னா அதுக்கு அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் வேணும், அதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன், இப்ப அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் என் கைக்கு வந்துருச்சு, சோ இதை வச்சே நான் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி என்னோட ரியல் வேர்ல்டுக்கே போயிருவேன்.
ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை இந்த உலகத்திலே அழிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ இவங்க எல்லாரும் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற டைம்லயே நம்ம ஹீரோ ஒரு படையவே கூட்டிட்டு உள்ள வந்துருவான். இதனால அந்த கியூவோட டீம் மொத்தமும் காலி ஆயிரும். இப்ப பேலன்ஸ் இருக்கிறது அந்த கியூ மட்டும் தான். ஆனா அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து நம்ம ஹீரோனோட கழுத்துல போய் கத்தி வச்சிருவான். இதனால நம்ம ஹீரோ அப்படியே சண்டை போடுறத நிப்பாட்டிடுவான். அப்ப அந்த கியூ அப்படியே இங்க பாரு, உங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் மட்டும் தான், அதை நீ என்கிட்ட கூட இந்த நான்சியை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி, நம்ம ஹீரோக்கு எப்படி அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை பத்திலாம் தெரிஞ்சிச்சு, அவனுக்கு தான் இன்னும் பழசெல்லாம் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோன் இந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை வாங்கின உடனே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணி எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லியிருப்பா. ஆனா இவ என்னதான் சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு எதுவும் பெருசா ஞாபகம் வராது. ஆனா நான்சி சொல்லியிருக்கா, அப்ப அது எல்லாமே உண்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்பிதான் நம்ம ஹீரோவும் அவ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பும் இப்ப நம்ம ஹீரோ கீழே தான் இருக்கா. அதனால அவன் நம்ம ஹீரோனோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த கியூ கிட்ட அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்பை குடுக்கற மாதிரி வருவான். ஆனா அந்த டைம் நம்ம ஹீரோயின் அந்த கியூவோட மூஞ்சில ஒரு குத்து குத்துவா பார்க்கணும். இதனால அவன் வழி தாங்க முடியாம கத்திய கீழே போட இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே டக்குன்னு கியூவை போட்டு தள்ள இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவ அப்படியே அந்த மந்திரியை போட்டு தள்ளிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப் எடுத்து அந்த கியூவோட நெஞ்சிலே ஒரு குத்து குத்துவானா. இப்ப அவனோட ரத்தம் அந்த ஃபீனிக்ஸ் ஹேர் கிளிப்ல பட்ட உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு டைம் டிராவல் ஆகி வந்துருவாங்க. அதாவது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பாள், அந்த வேர்ல்டுக்கு இவங்க வந்துருவாங்க. ஆனா இப்ப அந்த வேர்ல்டுல நம்ம ஹீரோ நல்லா இருப்பான், அவனோட குட்டி குழந்தையும் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசியா அந்த கல்யாணம் நடக்கிறப்ப மயங்கி விழுந்தனால ரொம்ப ஒரு மாதிரி வீக் ஆகி தான் இருப்பா. அவ எந்திரிக்கவே மாட்டா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எல்லா உலகத்திலயும் கரெக்டா 20 வயசு ஆனோனையும் இறந்து போனனால அவ அந்த டைம் லைன் லூப்லயே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு உனக்காக நானும் நம்ம பொண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே பேசுவான். இது எல்லாமே டைம் லைன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு தெளிவா கேட்கும். ஆனா அவ என்ன ட்ரை பண்ணாலும் அவளால் அந்த இடத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வரவே முடியாது. அப்போ அந்த இடத்துக்கு அடிக்கடி இவங்க பொண்ணு தேவதை மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அவ அங்க வந்து நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணுவா. அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இப்ப ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிருவா. அப்புறம் என்ன, எப்படியோ எல்லாரும் சேஃபா இப்ப ரியல் வேர்ல்டுல கனெக்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வில்லன் கியூவை இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்திலேயே போட்டு தள்ளிட்டாங்க. சோ அதனால அவனால மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு வரவே முடியாது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இங்க முடிச்சிருப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.